பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வசனங்கள் வரைக்கும் தீமோத்தேயுவை குறித்து ஒரு சாட்சியை பவுல் எழுதுகிறார். இந்த வசனத்தில் தீமோத்தேயுவுக்கு அவர் கொடுக்கிற அநேக சாட்சிகள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. 2 வாட்டி அதை சொல்றாரு. 19வது வசனத்தில், சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராக இயேசுக்குள் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. அடுத்து 23ஆம் வசனத்தில், என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். ஒரு தலைவரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு மனுஷனை அனுப்ப அவர் முயற்சி செய்கிறார். தன்னிடத்தில் இருக்கிற ஒருத்தனை அனுப்ப முயற்சி செய்கிறார். இந்த அனுப்பப்படுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்பதுதான் இந்த இடத்துல பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான மிக முக்கியமான விஷயம். அவரிடத்துல அநேக சீஷர்கள் இருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பைபிளில் பவுலிடத்துல அநேகர் இருக்கிறார்கள். அத்தனை பேரிலும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை, என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிறார். அப்போ தேவன் அனுப்புகிறதற்கு, இந்த அனுப்புகிறவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்போஸ்தலர்கள் அப்படின்ற வார்த்தையை கவனிக்கிறீங்க இல்லையா? அப்போஸ்தலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுப்பப்படுகிறவர்கள். இந்த அனுப்பப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இந்த அனுப்பப்படுகிறவர்கள் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் போய் அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு, அனுப்புறாரு. நம்ம அத்தனை பேருமே அனுப்பப்பட்டவர்கள். அதுல பிரத்யேகமாக அப்போஸ்தலர்களுக்கு அப்படி ஒரு பேரே இருக்கிறது, அனுப்பப்படுகிறவர்கள் அப்படின்னு இருக்கு. அவங்க வேலையை அவங்க அந்த 1ஆம் நூற்றாண்டுல செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். இப்போ இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு என்ன செய்யறாரு, அனுப்பி வச்சிருக்கிறார். அவர் தான் தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மளை மீட்கும்படி. இப்போ ஒரு ஓமையில் அவர் சொல்றாரு, அநேக ஊழியர்களை அந்த தோட்டத்தின் எஜமான் அனுப்பினான். அவர்கள் ஒரு சிலரை அடித்தும், ஒரு சிலரை கொலை செய்தும், ஒரு சிலரை கல்லெறிந்தும் போட்டார்கள். கடைசியாய் என் குமாரனை அனுப்பினால் அவர்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லி அவன் குமாரனை அனுப்பினான். அவர்களோ அந்த குமாரனை சுதந்திரவாளி என்று சொல்லி பிடித்து அடித்து கொலை செய்து போட்டார்கள். தோட்டத்துக்கு புறமே கொலை செய்து போட்டார்கள். இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவும் பிதாவினாலே நமக்கு அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை அனுப்பி வைக்கிறார். அந்த அப்போஸ்தலர்களில் ஒருத்தர் தான் யாரு? பவுல். பவுல் ஒருத்தனை அனுப்புகிறார். அனுப்பும்போது இந்த குவாலிஃபிகேஷனை எதிர்பார்க்கிறார். அதாவது எல்லாரையும் எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, அனுப்பிட முடியாது. நம்மகிட்ட நிறைய பேர் இருப்பாங்க, அதனால எல்லாரையுமே எல்லா இடத்துக்கும் அனுப்பிட முடியாது. ஒரு சிலர்லாம் நம்ம அனுப்பணும்னா அந்த வேலையை ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டான். நம்ம அனுப்பின வேலையை கம்பல்சரி ஒழிச்சு கட்டிட்டு தான் மறு வேலை பார்ப்பான். நம்ம அப்புறமா யோசிப்போம், நம்ம இவனை ஏன் அனுப்பினோம், இவனுக்கு பதிலாக அவனை அனுப்பி இருக்கலாமே அப்படின்னு. இந்த அனுப்பப்படுதல், அனுப்புகிறவன் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான குவாலிஃபிகேஷன் வேணும். எல்லாரையும் கர்த்தர் அனுப்புகிறது இல்லை. கர்த்தர் எல்லாரையும் அனுப்ப விரும்புகிறார், ஆனால் எல்லாரையும் என்ன இடத்துக்கு இல்லை, அனுப்புகிறது இல்லை. இப்போ 2 பேர் தாவீதுக்கு செய்தி கொண்டு ஓடுறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த செய்தியை கொண்டு போகும்போது அப்சலோம் மரித்த செய்தியை என்ன செய்யறாங்க, கொண்டு போய் சொல்லணும். ஓடும்பொழுது யோவாபுக்கு தெரியுது யாரை அனுப்பணும், யாரை அனுப்பக்கூடாது என்று தெரிகிறது. அவன் சொல்றான், நான் போறேன்றான். அவன் சொல்றான், இல்லை நீ போக வேண்டாம், அவன் போகட்டும் அப்படின்னு. ஏன்? அவனுக்கு செய்தியை எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரியும். தாவீது கிட்ட போய் செய்தியை எப்படி சொல்லணும்னு தெரியும். ஏன்னா சவுல் இறந்துட்டான்னு ஒருத்தன் ஓடி போய் சொல்றான். அவனையே இவன் கொண்டுட்டான் தாவீது. அதாவது அபிஷேகம் பண்ணவர் மேல் நீ கைப்போட துணிகரம் வந்து என்னன்னு சொல்லி கொலை பண்ணிட்டான். அப்போ இவன் யோசிக்கிறான், யோவாபு எதிரி செத்ததுக்கே ராஜா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணான். இப்ப செத்துருக்கிறது யாரு? பையன். இப்ப போய் சொன்னா ராஜா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? அப்ப ராஜா கிட்ட அதை எப்படி சொல்லணும்னு இருக்கு. அந்த விஷயத்தை கன்வே பண்ணக்கூடிய ஆளு ராஜா கிட்ட சொல்றதுக்கு யோவாப் யோசிக்கிறான். அப்ப அவன் சொல்றான், இல்ல அவன் போகட்டும், நீ போகாத, உனக்கு சொல்ல தெரியாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் பின்னாடி ஓடினவன் செய்தியை சொல்லுகிறான். இந்த 2 பேர் அனுப்பப்பட்டு 2 பேர் சொல்ற செய்தியும் ஒரே செய்தி தான், ஆனா சொல்லுகிற விதம் வேறு. அவன் வேற விதமா சொல்றான், இவன் வேற விதமா சொல்றான். அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மகிட்டையும் செய்தி கொடுத்து அனுப்புறாரு. ஒவ்வொருத்தரையும் அனுப்ப விரும்புகிறார். ஆனால் அனுப்பப்படுகிற நாம் சரியாய் செய்தி கொண்டு போய் சேர்க்கிறோமா? ஒருத்தர்கிட்ட போய் கரெக்டா சொல்றோமா? 2 காரியத்தை சொல்றோம், அதில் ஒன்று சொல்லிட்டு ஒன்று சொல்லாட்டி நம்ம என்ன சொல்கிறோம், ஏன்பா 2 விஷயத்தை செய்ய சொன்னால் என்ன, ஒன்று மட்டும் செஞ்சுட்டு ஒன்று விட்டுட்டு வந்துட்டிய. நம்ம ஊரில் சாதாரணமாக சொல்லுவாங்க, அவன் பயங்கர அறிவாளிங்க, ரொம்ப ஷார்ப்பு, வெட்டிட்டு வானா கட்டிட்டு வந்துடுவான் அப்படிம்பாங்க. அவன் சொல்கிறதையும் செய்வான், சொல்லாததையும் சேர்த்து செய்வான், பயங்கர ஷார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அனுப்பப்படுகிறவன் எவ்வளவு எஃபிஷியண்டாக இருக்கிறானோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விஷயமும் நடக்கும். அப்போ பவுல் பார்க்குறாரு, எங்ககிட்ட இருக்கிறதுலையே தி பெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு தான்ப்பா இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. அவனுக்கு சில குவாலிஃபிகேஷனை அவர் சொல்லுகிறாரு. இப்போ உங்களை என்னையும் கர்த்தர் அப்படித்தான் அனுப்புகிறார், அனுப்பி கொண்டு இருக்கிறார். அப்படி அனுப்பினதுனால தான் இன்ன வரைக்கும் நம்மளை இங்கே வந்து உட்காந்துருக்கிறோம். இப்போ நீங்களும் இங்கிருந்து போக வேண்டியவர்கள், உங்க வீட்டுக்கு இல்லை, தேவனுடைய காரியமாய் போக வேண்டியவர்கள். அப்போ அனுப்பப்படுகிற உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பார்க்கிறார். முதலாவது வாசிங்க, பிலிப்பியருக்கு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று
கர்த்தராகிய இயேசுக்குள் நம்புகிறேன். முதலாவது, நான் அனுப்புகிறவன் சொல்லுகிற செய்தி, அவன் திருப்பி எனக்கு கொண்டு வரக்கூடிய செய்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எனக்கு மனத்தேறுதல் உண்டாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவன் திருப்பி கொண்டு வரக்கூடிய செய்தி, இல்லை அவனை பற்றி நான் கேள்விப்படுகிற செய்தி எனக்கு துக்கத்தை உண்டாக்கக்கூடாது, வேதனையை உண்டாக்கக்கூடாது. நான் என்ன ரீசனுக்காக தீமோத்தேயு உங்ககிட்ட அனுப்புறேன் தெரியுமா? அவன் திரும்பி வரும்பொழுது எனக்கு என்னத்தை கொண்டு வருவான்? மனத்தேறுதலை கொண்டு வருவான். இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அவனுடைய நம்பிக்கையை பாருங்க. இருக்கிறவன் தப்பா இருப்பான், எனக்கு தெரியாது. நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. திரும்பி வரும்போது தீமோத்தேயு என்ன செய்வான் தெரியுமா? எனக்கு மனத்தேறுதல் உண்டாக்குற செய்தியை தான் கொண்டு வருவான். அவன் திரும்பி வரும்போது எனக்கு துக்கமான செய்தி கொண்டே வரமாட்டான். அப்ப என்னங்க அர்த்தம்? அங்க துக்கமா இருந்தாலும் தீமோத்தேயு வந்து பொய் சொல்லுவானா? அங்க தப்பா நடந்தாலும் தீமோத்தேயு வந்து ஐயோ இப்படி சொன்னா பவுல் வெசனப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பவுலுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பேசுவானா? இல்ல பவுலுக்கு துக்கப்படக்கூடாது என்பதற்காக இல்லாத ஒரு காரியத்தை பவுலுக்கிட்ட சொல்லுவானா? கிடையாது. அப்ப இது என்ன குவாலிஃபிகேஷன்? நீங்கள் இன்னும் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு தீமோத்தேயு தான் அனுப்பலானே இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், உங்ககிட்ட இருந்து தீமோத்தேயு எங்களுக்கு வரும்போது எனக்கு வரக்கூடிய செய்தி மனத்தேறுதல் உண்டாக்குற செய்தியாகத்தான் இருக்கும். இதுதான் தீமோத்தேயுவின் மேலே பவுல் வச்சிருக்கிறதான நம்பிக்கை. இப்போ தேவன் ஆதாமை அனுப்புகிறார், பூமிக்கு உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் ஆதாமை குறித்து வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. நான் ஒரு ரீசனுக்காக ஆதாமை அனுப்பினேன், ஒரு நோக்கத்துக்காக அனுப்பினேன். ஆனா அவனை பத்தி எனக்கு வர செய்தி எனக்கு எப்படி இருக்கு? அந்த மனித சமுதாயத்தை பத்தி, அந்த அவங்கள பத்தி எனக்கு வர நியூஸ் எப்படிப்பட்டதா இருக்குது? விசனமா இருக்கு. எனக்கு அவங்க சொல்ற காரியங்கள், எனக்கு வந்து அவங்கள பத்தி சொல்ற விஷயங்கள் எனக்கு விசனமா இருக்கு. நான் நல்லா தான் உண்டாக்குனேன், நான் சந்தோஷமா தான் உண்டாக்குனேன். கர்த்தர் தான் உண்டாக்கினதை பார்த்தார், எல்லாம் எப்படி இருந்தது? நன்றா இருந்தது. நான் உண்டாக்குனது எல்லாமே எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. நான் நல்ல நோக்கத்துக்கு தான் உண்டாக்குனேன். ஆனா ஒரு 1500 1650 80 வருஷம் கழிச்சு எனக்கு வரக்கூடிய செய்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது? விசனமா இருக்கு. சோதோமை பத்தி எனக்கு வர செய்தி எப்படி இருக்கு? விசனமா இருக்குது. அவர் சொல்றாரு, இது உண்மைதானா? நான் இறங்கி போய் பார்க்கிறேங்கிறாரு. நான் எதிர்பார்க்கிற செய்தி வேற, என் இருதயத்துக்கு ஏற்ற செய்தி. ஆனால் எனக்கு வந்து சேரக்கூடிய செய்தி என்னை துக்கப்படுத்துகிறது. மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டிஃபரெண்ட், வாட் ஐ எக்ஸ்பெக்டட். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது வேற. இன்னைக்கு நம்ம அப்படின்னா என்ன அர்த்தங்க? அங்கிருந்து வரக்கூடிய செய்தி எல்லாம் நல்ல செய்தியா இருக்கணும் அப்படின்னா என்ன நீங்க விரும்புறீங்க? அப்படின்னா விசனமான செய்தி மட்டும்தான் இருக்கணுமா, வேற செய்தி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, தேவன் ஒரு காரியத்தை நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றார். என்ன? நான் அனுப்புகிற இடம் தப்பான இடம் தான். நான் அனுப்புகிற இடத்துல தப்பு இருக்கும், அங்க மேபி ராங்கான சம்பவங்கள் நடக்கும். ஆனா நான் அனுப்புகிற ஆள் திரும்பி வரும்போது எனக்கு நல்ல செய்தியை கொண்டு வர வேண்டும். அப்படியானால் அந்த தப்பை சரி பண்ணி எங்கிட்ட நியூஸ் வரும்போது அது நல்ல செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் அவன் என்ன நினைக்கிறான்? நான் திருப்பி ராஜா கிட்ட போக போறேன், நான் ராஜா கிட்ட போகும்போது என் ராஜாவின் காதுகளில் விழுகிற செய்தி என்னவா இருக்க வேண்டும்? நல்ல செய்தியா இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணோம்? என் ராஜாவுக்கு துக்கமான செய்தி போகக்கூடாது என்றால் இங்க இருக்கிற தப்பை நான் சரி பண்ணிட்டேன்னா எனக்கு மீண்டும் நான் போகும்போது நான் தைரியமா சொல்லுவேன், ராஜா எல்லாரும் அங்க கரெக்டா இருக்கிறாங்க, ராஜா எல்லாம் சரியாயிருச்சு. ஏம்பா நீ போகும்போது எப்படி இருந்தாங்க? போகும்போது எப்படி இருந்தாங்களோ இல்ல ராஜா, இப்போ எல்லாம் பர்ஃபெக்ட். நீங்க விரும்பினபடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது இந்த பூமியானது கெட்டு போயிருந்தது. பூமி இருண்ட காலம். வசனம் சொல்லுது, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு வரும்போது பூமி டோட்டல் டார்க்னஸ், முழு டார்க்னஸ்ல இருந்துச்சு. ஒரு பெரிய ஊழியக்காரர் அமெரிக்கால, மேரிஸ் சலூன் நினைக்கிறேன் அவருடைய பேரு, சில வருஷங்களுக்கு முன்பாக, ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக, 30-40 வருஷத்துக்கு முன்பாக அவர் வந்தபோது நடந்த சாட்சியை நான் கேட்டேன். அவர் இந்தியாவுக்கு மேலே இறங்க வராரு ஃப்ளைட்டில். வரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சாட்சி வந்து சொன்னாராம், வைல் என்டரிங் இன்டு த இந்தியன் ஏர்ஸ்பேஸ், அந்த பக்கத்தில் நான் வரும்போது நான் பார்க்கிறேன் இந்தியா முழுக்க இருளில் இருக்கிறது. இந்தியா எப்படி இருக்குது? எனக்கு ஒரு அந்தகாரத்தில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த மனுஷன் ஊழியத்தை முடித்து விட்டு போகும்போது மிகப்பெரிய வெளிச்சத்தை இந்தியாவுக்கு கொடுத்து விட்டு திரும்பி போனார். மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி விட்டு போனார். நான் போகும்போது அந்த இடம் எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, நான் திரும்பி போகும்போது அந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதுதான் கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற செய்தி. நான் போகிற இடமெல்லாம் நல்ல இடத்துக்கு தான் போவேன்னா கர்த்தர் அதுக்கு தேவையில்லை, நம்ம தேவையே இல்லை, யார் வேணாலும் போவாங்க. நான் உங்களிடத்துல நான் தீமோத்தேயுவை அனுப்ப போகிறேன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, தீமோத்தேயு வரும்போது எனக்கு ஆறுதல் கொடுக்கிற செய்தியை தான் கொண்டு வருவான், துக்கம் கொடுக்கிற செய்தியை கொண்டு வரவே மாட்டான். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு குவாலிட்டி என்ன, அல்லது நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு சால்ஜாப்பு என்ன, எக்ஸ்கியூஸ் என்ன? ஐயோ அது பயங்கரமான விக்கிரக கோட்டைங்க, எங்க போங்க நாங்க மினிஸ்ட்ரிக்கு போறதுலாம் சொல்லுவாங்க, இது மோசமான இடங்க, இங்க மினிஸ்ட்ரியே பண்ண முடியாது, இங்க எதுவுமே செய்ய முடியாது. அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தா நாங்க நிம்மதியா ஊழியம் பண்ணுவோம். அப்படியா? அப்புறம் எதுக்கு அங்க ஊழியம்? ஊழியங்கிறது என்ன? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்ப்பது. எதுக்கு உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வராரு? ஆண்டவர் எதுக்கு தான் என்னை இங்க கொண்டு வந்தாருன்னே தெரியல.
பல நேரத்தில் கர்த்தர் உங்களை, நீங்க ஆண்டவருக்கு தான் காத்திருப்பீங்க, காத்திருந்து, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், காத்திருந்து ஒரு திருமணம் பண்ணுவீங்க. ஆனா நீங்க போற இடம் இருக்குல்ல, அது இருளா இருக்கும், அந்தகாரமா இருக்கும். இப்ப நாம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் எதுக்காக என்னை இப்படி அனுமதிச்சாரு? ஒருவேளை தேவசித்தம் இல்லையோ, ஒருவேளை ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்து இப்படி பிடிச்சி கொடுத்துட்டாரோ, நான் ஏன் இப்படி நடந்தது, எதுக்காக இப்படி நடந்தது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு தெரியாம இது நடக்கல, நான் நினைச்சிருந்தா அதை என்ன பண்ணியிருப்பேன், நடக்கும்போதே தடுக்க என்னால முடியும். பாபேல் கோபுரத்தை கட்டுறதை தடுத்த நான் உன் குடும்பத்தை கட்டுறதை தடுக்க மாட்டேனா? அவ்வளோ பெரிய கோபுரத்தை தடுத்துட்டேன், உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் போது தடுக்க மாட்டேன், தடுக்க முடியாதா? ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு வழியே இல்லையா? ஆண்டவர் நினைச்சாருன்னா எதை வேணாலும் செஞ்சிருவாரு. சர்வ வல்லமை உள்ள தேவன். சீரியர் பாளையத்தையே ஒரு நாள் நைட்ல க்ளோஸ் பண்ணி அமுச்சு விட்டாரு. உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறத தடுக்க மாட்டாரா? ஏன் அனுமதி கொடுத்தாரு? ஒரு காரணம் நான் சொல்றேன். இது ஒரு காரணம், ஒரு வகையான காரணம். அங்கே இருள் இருக்கிறது என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நீ போனால் எனக்கு ஆறுதல் செய்தி அந்த குடும்பத்திலிருந்து கொண்டு வருவாய் என்கிற நம்பிக்கையில் நான் உன்னை அங்கே அனுப்பி வைத்திருக்கிறேன். யூ கேன் சேஞ்ச் தட் ஃபேமிலி. உன்னால் அந்த குடும்பத்தை மாற்ற முடியும். ஐயோ இங்க பயங்கர அந்தகாரம், பிரச்சனை, போராட்டம், இங்க இருக்கவே முடியாது. கர்த்தர் சொல்றார், தெரியும், எனக்கு தெரிஞ்சுதான் உன்னை கொண்டு போய் நடுவில் உட்கார வச்சிருக்கிறேன். ஏன் நடுவில் உட்கார வச்சிருக்கிறேன்? அந்த இடம் தப்பா இருக்கு. ஆனா ஒரு நாள் நான் வரும்பொழுதோ அல்லது நீ என்னிடத்தில் வரும்பொழுதோ ஒரு ஆறுதல் செய்தி வரும். அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு விட்டது என்று கர்த்தர் உன் மூலமாக அந்த செய்தியை கொண்டு வருவார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அனுப்பி வச்சிருக்கிறார். கர்த்தர் எல்லா இடத்தையும், இப்ப பாருங்க, ராணுவத்தை எங்க அனுப்புவாங்க? கண்டிப்பா எங்க பிரச்சனை இருக்குதோ அங்க ராணுவம் இருக்கும். எங்க பார்டர் பிரச்சனை இருக்குதோ அங்க ராணுவம் கண்டிப்பா இருக்கும். தேடி பிடிச்சி அனுப்புவாங்க. இப்ப மணிப்பூர்ல போய் பாருங்க, முழுக்க ராணுவம் இருக்கு. எதுக்கு அங்க அனுப்புறாங்க? பேட்ச் பேட்சா போயிட்டு இருக்கு ராணுவம். இப்ப எல்லா பக்கத்துல இருந்தோம். எதுக்கு போகுது? பிரச்சனை இருக்கு, அதனால ராணுவம் போகுது. கர்த்தர் எதுக்கு என்ன அனுப்புறாரு? பிரச்சனையே இல்லாத இடத்துல சுமூகமா சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன அனுப்புறாரா? அதுக்கு தானா? அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு எதுக்கு அனுப்புறாரு? அங்க போன உடனே கானான் தேசத்துல என்ன பண்ணிருக்கணும் ஆண்டவர்? போங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், என்ன இருக்கு, நீங்க உள்ள போய் ஒவ்வொருத்தரும் அவங்க வீடை தேடி பிடிச்சி அட்ரஸை கண்டுபிடிச்சு வாழ வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அப்படியே எல்லா வீடும் கட்டி அட்ரஸை போட்டு வச்சிருக்கிறேன். ரூபன் கோத்திரத்துக்கு மூத்த பையனுக்கு பேர் போட்டு வச்சிருக்கேன், நீ போய் உள்ள உட்காந்து, அப்படியே சொன்னாரு. நீ போய் வசனம் வாசிங்க, அழகா இருக்கும் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் வாசிங்க பார்ப்போம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், அப்ப கர்த்தர் ஒன்னும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா வைக்கல. கானானே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆசீர்வாதமான தேசம்தான், தலைமுறை தலைமுறையாய் நீ குடியிருக்க போற தேசம்தான். கர்த்தர் அப்படித்தான் பிடிச்சி கையில கொடுக்குறாரு. ஆனா உள்ள போனா கர்த்தர் சில ஜாதிகளை விட்டு வைத்திருக்கிறார். எதுக்கு விட்டு வச்சிருக்கிறாரு? சண்டை போடுறதுக்கு. எதுக்கு சண்டை போடணும்? நீ யுத்தத்துக்கு பழக்க வைப்பதற்காக. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தையும் நம்மை அனுப்பும் பொழுது இப்ப என்ன வரும்? ஒரு காலகட்டம் வரும், எல்லா ஜனங்களையும் துரத்தியாகி விட்டது, தேசம் வசமாகி விட்டது, எல்லைகளை சுதந்திரித்து விட்டோம் என்கிற நல்ல செய்தியை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வருவார்கள் என்கிற நம்பிக்கை தேவனுக்கு இருந்தது. கர்த்தர் விரும்புகிறது அதுதான். God send you to the particular place. குறிப்பிட்ட இடத்துக்கு உன்னை அனுப்புகிறார். எதுக்கு? சொபிஸ்டிகேட்டடா வாழ்றதுக்கு இல்ல. கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்க வைப்பார். எதுக்கு உன்னை அங்க அனுப்புகிறார்? நீ போய் அந்த இடத்தை சரி பண்ணி எனக்கு ஒரு ஆறுதலான செய்தியை கொண்டு வருவாய். அங்க இருக்கிறவர்களை நீ எனக்காக திருப்பினாய், எனக்காக மாற்றினாய். அந்த இடம் மாறிவிட்டது. ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் தேசத்துல ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் அனுப்புகிறார். அனுப்புனா அந்த தேவ மனுஷன் போகும்போது கர்த்தர் சொல்றாரு, 100 பைபிள் எடுத்துட்டு போன்னு சொல்லி. பைபிள் உள்ள வச்சிருந்தாலே அவனுக்கு கொண்டுடுவாங்க. அப்படி ஒரு தேசம். 100 பைபிள் எடுத்துட்டு போன்றார் ஆண்டவர். எப்படி எடுத்துட்டு போறது? ஆண்டவர் சொல்றாரு, பெட்டியில வச்சு எடுத்துட்டு போ. வெறும் பெட்டியில எடுத்துட்டு போ. ஆண்டவர் லீட் பண்றாரு. இவர் பெட்டியில வச்சு அப்போ உள்ள ஒரு கார்ல பின்னாடி டிக்கியில வச்சு கொண்டு போறாரு. போகும்போது இவருக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா இவர் எங்கேயும் மறைச்சு வைக்கல, ஒன்றும் வைக்கல, நார்மலா பெட்டியில வச்சு கார்ல வச்சிருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, போ. அங்க போய் நிறுத்துறாங்க, செக் போஸ்ட்ல நிறுத்துறாங்க, காரை ஃபுல்லா செக் பண்றாங்க. இவர் கார்லயே உட்காந்துருக்காரு, சோத்திரம் சோத்திரம் மனசுல சொல்லிட்டு இருக்கிறார். போய் திறக்கிறாங்க, பாக்குறாங்க, பெட்டியை திறக்கிறாங்க, திருப்பி பெட்டியை மூடுறாங்க, காரை மூடுறாங்க. சரி போங்க சார். என்னடா நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? உள்ள போய் பார்த்து இவர் போய் இறங்குறாரு, பைபிள் அப்படியே இருக்கு. இவரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவர் சொன்னாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ உள்ள. இவருக்கு பெரிய சந்தோஷம். ஓ, ஆண்டவர் பைபிளை மறைச்சு நம்மளை கூட்டு வந்திருக்கிறாரு, மிராக்கிள் அப்படின்னு. உள்ள போய் அங்க ஆண்டவர் சொன்ன ஆட்களுக்கெல்லாம் பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாம் பண்ணா இவரை பிடிச்சி விட்டாங்க, சுவிசேஷம் சொன்னாருன்னு. இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, பைபிளை மறைச்ச ஆண்டவர் நம்மளையும் மறைப்பாரு. சாத்துனாங்க. ஆண்டவரே, பைபிளையே மறைச்சு மொத்தமா கூட்டு வந்து எதுக்கு இவனுங்கிட்ட என்ன பிடிச்சி கொடுக்கத்தானா? சில நேரத்தில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாரு. நீங்க கேட்கிற நேரத்துக்குலாம் பதில் உடனே வராது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற நேரத்துக்கு இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேங்கிற சத்தம்லாம் ஒன்றும் கேட்காது.
அமைதியாக இருக்கும். இவரும் எதுக்கு ஆண்டவர் என்ன பிடிச்சி கொடுத்தீங்க, பைபிளெல்லாம் காப்பாற்றுனீங்க, என்ன பிடிச்சி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாரு. உள்ளே வச்சாங்க, அடிச்சாங்க, போட்டு 1 மாசமா உள்ளே இருக்காரு. அப்பொழுது ஒரு ரஷ்ய அதிகாரி வந்து கேட்டான், எதுக்கு இந்த மாதிரி அடி வாங்குற, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, எதுக்கு நீ இப்படி பண்ணணும், இந்த இயேசு உனக்கு அப்படி என்னத்தான் பண்ணார், இந்த 1 மாசமா நாங்கள் ஒன்று அடிக்கிறோம் உன்னை காப்பாற்றினாரா அப்படின்னும் போது இவருடைய சாட்சியை அவருக்கு சொல்ல தொடங்கினார், அந்த அதிகாரிக்கு சொல்ல தொடங்கினார். அந்த அதிகாரி கொஞ்சம் கொஞ்சமாக இவனோட டெய்லி பேச ஆரம்பித்தான். டெய்லி வந்து கடைசியில் அந்த அதிகாரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அந்த அதிகாரி இவர் கையாலே ஞானஸ்நானம் எடுத்தார். கர்த்தர் சொன்னார், இதுக்கு தான் உன்னை நான் பிடிச்சி கொடுத்தேன், எனக்கு தெரியும் நீ திரும்பி வரும்போது எனக்கு ஒரு நல்ல செய்தியை நீ கொண்டு வருவாய் என்று சொல்லி. நான் அனுப்புகிற இடம் ராங் பிளேஸ் தான், நான் அனுப்புகிற இடம் தப்பான இடம் தான். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எது வேணாலும் இருக்கும். நான் போகிற இடம் அப்படி இருக்கும், நான் போகிற இடம் இப்படி இருக்கும், அது பாலும் தேனும் ஓடுற தேசம். ஆமாம், பாலும் தேனும் ஓடுற தேசம் தான் கையை பிடிச்சி கொடுப்பாங்க. உள்ளே போனால் ராட்சதர்கள் இருப்பாங்க. என்ன ஆண்டவரே ராட்சதர் இருக்கிறான், நான் தான் விட்டு வச்சிருக்கிறேன். ஏன் கொஞ்சம் யுத்தத்துக்கு உன்னை பழக்க வைக்க வேண்டி இருக்கிறது, உனக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கிறது, உனக்கு அமைதியை சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கு. நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, ராட்சதனை ஜெயிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ராட்சதனை மாறிடுறோம். ராட்சதன் நம்மளை பார்த்து பயப்படுறான். நம்மளை ஆண்டவர் எதுக்கு அனுப்பி வச்சாரு, அங்கிருந்து நல்ல செய்தியை கொண்டு வருவோம். நம்ம போய் நம்ம நடந்துக்கிற விதம் கேட்டா என்ன சொல்றது, இவங்களோட வாழவே முடியாது, இவங்களோட இருக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்வார், இல்ல நீ இரு. ஏன் இரு, நீ அங்க இரு, முதல்ல நீ மாறு, உன் மூலமாய் அந்த இடம் மாறும், ஒரு நாள் மொத்தமும் மாறி இருக்கும். சில நேரத்தில் கர்த்தர் சிலரை விட்டு வைக்கிறது யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறதுக்கு. ஆண்டவர் நம்மளை ஒரு குடும்பத்துக்கு அனுப்புறது, ஒரு வேலைக்கு அனுப்புறது, ஒரு இடத்துக்கு அனுப்புறது, அதை உடைச்சிட்டு வர்றதுக்கு இல்ல, அதை கட்டி கொண்டு வருவதற்கு. கண்டிப்பாங்க ராங் பிளேஸ் தான் இருப்பாங்க, ராங் பர்சன் தான் இருப்பாங்க. அவர் பிலிப்பியருக்கு எழுதும்போது அப்படிதான் சொல்றாரு, எனக்கு அங்க நிலைமை என்னன்னு தெரியாதுப்பா, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் தீமோத்தேயுவை பத்தி, உங்களை சரி பண்ணி திரும்பி வரும்போது எனக்கு ஆறுதல் செய்தி தான் கொண்டு வருவான். நான் கொரிந்தியர்கிட்ட வரும்போது தப்பான செய்தியை கேட்டேன், கலாத்தியர்கிட்ட வரும்போது தப்பான செய்தியை கேட்கிறேன், கொரிந்தியருக்கு வரும்போது உபதேசத்தில் மாறி போகிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன், கலாத்தியருக்கு எழுதும்போது இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் மாறி போக நான் எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்றான். ஒவ்வொரு இடத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய நியூஸ் எனக்கு ராங் நியூஸா இருக்கு, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, பிலிப்பில இருந்து வரும்போது நல்ல நியூஸ் வரும். ஏன்னா பிலிப்பை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெரியாது, தீமோத்தேயுவை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவன் நான் அனுப்பி வைத்தால் திரும்பி வரும்போது சரியாகத்தான் கொண்டு வருவான். சில இடத்தெல்லாம் பாருங்க, எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் இருந்தால் ஆஃபீஸில் ஒரு பர்டிகுலர் பர்சன் அனுப்பி வைப்பாங்க, பர்டிகுலர் பர்சன் அனுப்புவாங்க. அவங்க அந்த மேனேஜ்மெண்டோட நம்பிக்கை என்ன தெரியுமா, அந்த ஆள் போனால் என்ன பண்ணுவான், கன்ஃபார்மாக சரி பண்ணி கூட்டிகிட்டு வருவான், அவன் சால்வ் பண்ணிடுவாங்க பிரச்சனையை. அதுதான் மேனேஜ்மெண்ட் அவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. அதே நம்பிக்கை இயேசுவின் மேலே பரலோகம் வச்சிச்சு. முழு பூமியும் கெட்டு போய் கிடக்குது, இப்போ என்ன செய்யலாம், கடைசியாய் குமாரனை அனுப்புவோம். ஏன், அவர் கண்டிப்பாய் சரி பண்ணி விட்டுத்தான் பூமியை விட்டு மேலே வருவார். இயேசுவும் அதே வேலையை சரியா செஞ்சுட்டு வந்தார். திரும்பி வரும் பொழுது பூமி அனைத்தையும் மாற்றி இருந்தார், எல்லாவற்றையும் அவர் சரி பண்ணி வச்சிருந்தார். அவர் குமாரன் கொண்டு போய் ராஜ்யத்தை பிதாவின் கையில் ஒப்படைத்தார்னு வசனம் சொல்லுது. அவர் இழந்து போனது ரட்சத்தை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார். முதலாவதாக நம்மை கர்த்தர் அனுப்புகிற நோக்கம் எதுக்கு, கர்த்தருக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு. நீங்க போகிற இடத்துல இருந்து கர்த்தருக்கு ஆறுதலான செய்தி தான் வரணும். திருப்பியும் சொல்றேன், நீங்க அனுப்புகிற இடம், கர்த்தர் உங்களை அனுப்புகிற இடம் பெர்ஃபெக்ட் கிடையாது, ராங் பிளேஸா இருக்கும். ஆனா அவருக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, அதை நீங்கள் சரியாய் மாற்றுவீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, கணவன் மனைவி 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரையும் கர்த்தர் இணைக்கிறாரு. ஆனா வர்ற இடம் 2 எப்படி இருக்கும், ராங்கா தான் இருக்கும். ஆனா 2 பேரும் சேர்ந்து சரி பண்ண அந்த இடம் என்ன ஆகும், சீக்கிரம் சரியாயிரும். ஒரு ஆள் சரி பண்றதுக்கு 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணா சீக்கிரம் சரியாயிரும். அவ்வளவுதான் விஷயம். 2வது, தீமோத்தேயுவை அனுப்புகிறதுக்கு என்ன காரணம், வாசிங்க 20வது வசனம் வாசிங்க. அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. 2வது, அனுப்பப்படுகிறவனுக்கு இருக்கக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையாய் விசாரிக்கிற சுபாவம் என்ன இருக்கணும், உண்மையா விசாரிக்கணும். சிலர் விசாரிப்பாங்க, ஆனா அந்த விசாரணைக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது ரொம்ப முக்கியம். சிலர் கேஷுவலா விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க. அந்த உண்மையாய் விசாரிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றது. உண்மையா விசாரிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மணிப்பூருக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரோம். வரும்போது 2 விதமான மக்களை பார்க்கிறோம். 2 விதமான மக்கள். ஒரு குரூப், என்ன பிரதர் மணிப்பூர் போனீங்களாமே, ஆமா போயிட்டு வந்தோம், எப்படி இருக்காங்க மக்கள் எல்லாரும், அங்கே பிரச்சனைகள் இருக்கு, ஜனங்கள் சபைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஜனங்கள் கொஞ்சம் தேவைகள் இருக்காங்க, நம்ம சந்திச்சோம் எல்லாம் சொல்றோம். ஓ அப்படியா, சோம் பண்ணுவோம், அவ்வளோதான். இவருடைய விசாரணை என்னவாயிருச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ இவருடைய விசாரணைக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, இவருடைய விசாரணைக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, சும்மா ஒரு பேருக்கு விசாரிச்சாச்சு, அவ்வளோதான். அந்த 4 உச்சி கொட்டினார்ல, இதுதான் அவருடைய பரிதாபம். மணிப்பூர் மேலே அவருக்கு பாரம் எவ்வளோ இருந்துச்சு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மணிப்பூர்ன்றதுனால சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். எந்த ஒரு விசாரணையுமே, இப்போ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க, உடனே அவங்க என்னாச்சு, அவங்களுக்கு அடிக்கப்பட்டாலாம், அப்படியா
பாவம். சரி, அப்புறம் எப்போ சாப்பிட போகிறோம்? இவ்வளோதான் இவன் விசாரிப்பு. இவனுடைய மொத்த விசாரிப்பு அவ்வளோதான். ஆனால் இதே மணிப்பூருக்கு இன்னொரு குரூப் இருக்கு. ஒரு ஊழியக்காரரை பார்த்தேன், நான் பார்த்ததை சொல்கிறேன், கோயம்புத்தூர்லேருந்து. அவர் மிக கடினப்பட்டு இங்கேருந்து புறப்பட்டு அங்கே போய் அவர் எப்படி எப்படிலாம் வந்தார் நான் சொல்ல விரும்பலை, தேவையும் இல்லை நமக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஜனங்களை போய் சந்தித்து அவங்களுக்கு தன்னுடைய தேவைகள், அவங்களோட தேவைகளை சந்தித்து, நான் சொல்லுவேன் அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது ஒரு வகையில் உயிரை பணையம் வைக்கிற விஷயம். அது எப்படி கிராஸ் பண்ணி எப்படி போகணுங்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை. அதை அவர் செஞ்சுட்டு திருப்பி வந்து சென்னைக்கு வராரு. அவரை பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு விசா போனோம், பார்த்தோம், இந்த மாதிரிலாம் செஞ்சோம். இப்போ இவருக்கும் மணிப்பூர் விஷயம் கேள்விப்பட்டாரு, நம்மகிட்ட ஒருத்தர் கேட்டாரு, அவரும் கேள்விப்பட்டாரு. 2 பேர் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. உண்மையாய் விசாரிக்கிறவன் அவன் விசாரிக்கும் போது அவன் இருதயம் அங்கே போய்விடும். ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒன்று பண்ணணும். அவன் செய்யறானோ இல்லையோ அவன் இருதயத்தில் ஒரு பாரம் வந்துடும். அவன் ஊக்கமா ஜெபம் பண்ணுவான், அழுவான், உபவாசிப்பான். ஏன்னா அவனால் அவ்வளோதான் முடியும்னு வச்சுக்கோங்க. எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது, எல்லாரும் அங்கே மணிப்பூருக்கு போயிட முடியாது, எல்லாரும் உதவி செய்யவும் முடியாது, எல்லாருக்கும் அப்படி வாய்ப்பும் இல்லை, அவங்க கிட்ட பலனும் இல்லை. ஆனா கேள்விப்பட்ட உடனே ஒரு ஃபாஸ்டிங் போடுறான் பாருங்க, உண்மையா அழுகுறான் பாருங்க. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, உண்மையாய் விசாரிக்கிறவன். அவனுடைய விசாரணைக்கு பின்பாக ஒரு உண்மை இருக்கிறது. சிலர் தீர்ப்பை முடிவு பண்ணிடுவான், அதுக்கப்புறம் விசாரிப்பாங்க, சொல்லுங்க. ஆனா அவன் மைண்ட்ல ஏற்கனவே என்ன ஆயிருச்சு? தீர்ப்பை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இவருக்கு தான் சாதகமா நம்ம பேச போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க உட்காந்து நீங்க பேசுங்க, அவங்க கேட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பேசினாலும் கடைசியா முடிவு யாருக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க? இவங்க சைடு கூட. இதுக்கு பேர் என்ன கிடையாது? உண்மையான விசாரணை கிடையாது. உட்காந்து ரெண்டுத்தையும் கேட்கறது. சிலருடைய மைண்ட் எல்லாம் அப்படி ஆயிடும். ஃபர்ஸ்டே ஃபிக்ஸட், இவர் தான் சரி, இவர் தான் பக்கா. இவங்க என்ன சொன்னாலும் அவங்க மைண்ட் ஏறாது. இவங்க சைடு உண்மையா இருக்கும். ஆனா கர்த்தருடைய விசாரணைன்னு ஒன்று இருக்குது. கர்த்தர் தான் நீதியாய் விசாரிக்கிறவர். அல்லேலூயா. வாசிங்க 68ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு. அவருடைய விசாரணை எப்படி இருக்குதான்? ஒருத்தன் பாதிக்கப்பட்டானா தகப்பனா இருந்து விசாரிக்கிறாராமா. அவர் விசாரிக்கும் போது ஜட்ஜா இருந்து விசாரிக்கிறது ஒரு பக்கம், ஆனா பாதிக்கப்பட்டவன் சைட்ல எப்படி இருக்கிறாராம்? தகப்பனை போல இருந்து விசாரிக்கிறாராம். பல நேரங்களில் நம்முடைய பாதிப்பு ஜனங்களுக்கு தெரியாது, நம்ம நியாயம் அவர்களுக்கு தெரியாது. சில நேரத்தில் நம்ம பண்றது எல்லாமே தப்பா தான் தெரியும், நம்ம எவ்வளவு செஞ்சாலும் அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். ஆனா விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், விசாரித்து முடிவெடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். நம்மளை அனுப்பி வச்சிருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க, நம்ம போய் எல்லா வேலையும் பண்ணிடுவோம். கடைசியா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மேல இருந்து அந்த ஆள் ஒன்றும் சரியில்லைங்க, வேலையில்லைன்றுவான். நம்ம உண்மையாக தான் பண்ணியிருப்போம். அந்த போர்டு என்ன முடிவெடுக்கும் தெரியுமா? அந்த மேல இருக்கிற டைரக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க ஏற்றுப்பாங்க. உடனடியாக இவனை வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க, உடனே தூக்கிடுவாங்க, விசாரிக்கவே மாட்டாங்க. உடனே பேப்பர், நீங்க ஒரு 3 மாசத்துக்குள்ள நீங்க உடனே ரிசைன் பண்ணிட்டுங்க, பேப்பர் போட்டுருங்க. இப்போ இவர் கேட்பாரு, எதுக்கு? நான் நல்லா தானே ஒர்க் பண்ணேன், நான் இல்ல உங்க மேல கொஞ்சம் அலிகேஷன்ஸ் வந்திருக்குது. அப்ப அவர் சொல்வாரு, இல்லையா நீங்க என்ன விசாரிக்கவே இல்லையே, ஒன்னும் விசாரிக்கல, நாங்க விசாரிச்சிட்டோம் ஏற்கனவே. அவங்க அவன் யாரா இருப்பான்? நமக்கு எதிரியா இருப்பான், பேசுனதெல்லாம் அகைன்ஸ்டா இருக்கும். அப்ப விசாரிக்கிறவர் எப்படிப்பட்டவன்? அவன் சொல்றதை நம்புறவன், நம்ம சொல்றதை அவன் ஏறாது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏழையின் சொல் ஏற்றுக்கொள்ளப்படாது. சில நேரத்தில் அப்படி நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, விசாரிக்காம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, நான் அவர்கள் விசாரிக்கிற விதமாய் விசாரிக்கிறவன் அல்ல. உன்னுடைய காரியங்கள் மனுஷனுக்கு தெரியாமலேயே போகலாம், சில நேரத்தில் நம்மளால தெரியப்படுத்தவே முடியாது. அப்படியே அது ஹிடன் ட்ரூத்தாவே இருக்கும். சில ஹிடன் ட்ரூத்னுவாங்க, மறைவான உண்மையாக இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் நீதியாய் விசாரிக்கிறவன், என்னுடைய விசாரணை வேற விதமாக இருக்கும். வாசிங்க ஏசாயா 11:4 வாசி. நீங்க நீதியின்படி ஏழைகளை விசாரித்து யதார்த்தத்தின்படி. அப்ப கர்த்தருடைய விசாரணை ரொம்ப வித்தியாசம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய நீதியை மனுஷனால் தீர்க்க முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க நல்லவங்க தான், பட் நான் சொல்றதை அவரால் முழுசா புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறார், அவர் என்னை நீதியாய் விசாரிக்கிறவர். ஏன் தெரியுமா? இப்ப நம்ம போய் ஒரு ஜட்ஜி கிட்ட சொல்றோம், அவர்கிட்ட நம்மளால கரெக்டா கன்வே பண்ண முடியுமான்னு தெரியல, இல்ல நம்ம நியமிக்கிற வக்கீல் கரெக்டா கன்வே பண்ணுவாரான்னு தெரியல. ஜட்ஜி என்ன செய்வாரு? அவங்க சொல்றதை வச்சுதான் என்ன கொடுப்பாரு? தீர்ப்பு கொடுக்க போகிறாரு. சோ நம்மளோட நீதியை நம்மளாலேயே சரியா சொல்ல முடியுமான்னு தெரியாது. சிலர் செய்யாமையே வாய்ஜாலத்திலே ஓட்டுவான், சிலர் செஞ்சிடுவான், அவனுக்கு வாய்ஜாலமே இருக்காது, அதை ப்ரொபகண்டா பண்ண தெரியாது, எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ன கேட்டா. ஆனா அவனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணவும் தெரியாது. அவனை பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க, இவருக்கு என்னங்க சும்மா அவர் ஏதாவது செஞ்சாராம்பா, அவன் உண்மையிலே செஞ்சிருப்பான், அது யாருக்குமே தெரியாது. அவன் 10 ரூபாய் 5 ரூபாய் கொடுத்துருப்பான், இவன் 5000 ரூபாய் திருடிட்டு 50 ரூபாய் கொடுத்துருப்பான். இவன் 5000 ரூபாய் திருடுன தெரியாது, 50 ரூபாய் கொடுத்தது தெரியும். அவன் அவங்ககிட்ட காசுல உண்மையா 5 ரூபாய் கொடுத்துருப்பான், அது வெளியவே தெரியாது. அப்ப என்ன ஆகும்? ஒரு நாள் நம்முடைய நீதி மறைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். நான் சொல்றதெல்லாம் உதாரணம், இதே மாதிரி நிறைய விஷயம் உங்க குடும்பத்தில் உங்களுக்கு நடந்திருக்கும்.
நீங்க செய்த நல்லது எதுவுமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க மாசம் மாசம் ஏதாவது உங்க வீட்டுக்கு செய்வீங்க, உங்க அண்ணனுக்கு செய்வீங்க, தம்பிக்கு செய்வீங்க, அது வரவே வராது. அவன் திடீர்னு 1 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வருவான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் வரும்போதெல்லாம் ஸ்வீட் வாங்கிட்டு வருவான் தெரியுமா? இது வெறும் கையை வீசிட்டு வரும். அந்த குடும்பத்துக்கு அரிசி நம்ம தான் வாங்கி போட்டிருப்போம், அது யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு ஸ்வீட் இருக்குல்ல, அதுவும் அவனை எப்படி எடுத்துட்டு வருவான் தெரியுமா? எல்லார் இதுலையும் கவரில் பிடிச்சி தூக்கிட்டு வருவான். நம்ம வாங்கி போடுற அரிசியை நம்மளே கொண்டாட மாட்டோம், எவனா கொண்டாந்து போட்டு போயிருப்பான். நம்ம கொண்டு வந்து ஒன்றுமே தெரியாது. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதென்ன சும்மா இருந்தாலும் எதுவுமே செய்யல. ஆனால் ஒருத்தர் மேலே உட்காந்து எப்படி விசாரிக்கிறா? நீதியின்படி ஏழைகளை விசாரிக்கிறவர். அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் உண்மையாய் செய்யுங்கள், அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதிருங்கள், அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்காதிருங்கள். நமக்கு நியாயம் செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், நம் கிரியைக்கு தக்கதான பலனை அவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். நான் செஞ்சேங்க, என் குடும்பத்துக்கு நிறைய செஞ்சேன், ஆனா யாருமே எனக்கு மதிக்கல, யாருமே எதுவுமே செய்யல அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம்ல. உண்மைதான், நம்ம அக்கா தங்கச்சிகளுக்கு செஞ்சிருப்போம், அண்ணன் தம்பிங்களுக்கு செஞ்சிருப்போம், என் நண்பர்களுக்கு செஞ்சிருப்போம், எதுவுமே ரிஜிஸ்டர் ஆயிருக்காது. ஏன் குடும்பத்துக்கு செய்வோம், நம்மளே குடும்பத்துக்கு இறங்கி எல்லாம் செய்வோம், எதுவும் ரிஜிஸ்டர் ஆகாது. சிலர் செய்யறது வெளியே நல்லா தெரியும், நம்ம செய்யறது சில நேரத்தில் தெரியாது. அப்ப என்ன சொல்லுவாங்க? அது ரிஜிஸ்டர் ஆகாததுனால நம்மளை பத்தி பேசும்போது நமக்குன்னு நியாயம் பேசுறதுக்கு ஒருத்தருமே இருக்க மாட்டான், ஒன்றும் இருக்க மாட்டான். ஆனா ஒருத்தர் நியாயம் தீர்ப்பாரு. அவர்கிட்ட எல்லாமே ஜீவ புஸ்தகத்தில் அப்படி எழுதி வச்சிருக்கிறார், லைனா எழுதி வச்சிருக்கிறார் வரிசையா. நீ என்னென்னலாம் பண்ண, மனுஷன் உன்னை எப்படி இப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணா, நீ செய்யறது எதெல்லாம் மனுஷன் கணக்கில் வரல, ஆனா அத்தனையும் என் கணக்கில் வந்திருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வரும்போது அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. என்னோடு வருது, நான் கண்டிப்பா கொண்டு வரேன். நீ அவன் அங்கீகரிக்கணும்னு செய்யவே செய்யாத, நீ செஞ்சுக்கிட்டே இரு. அங்கீகரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். இவன் அங்கீகரிக்கிறான்ல, இவன் நாளைக்கே திருப்பி உன்னை திட்டினாலும் திட்டுவான். இன்னைக்கு உங்களை புகழ்றான்ல, நாளைக்கு அவன் என்ன செய்வான்? திட்டவும் செய்வான். ஆனா நம்மளை அங்கீகரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் திட்ட மாட்டார், ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது, உண்மையாய் விசாரிக்கிற குணம் உங்களுக்கு இருக்கணும். அதை நீங்க உண்மையா செய்யுங்க. விசாரிக்க, என்ன இருக்கு, ஏதா இருக்கு, என்ன எஃபெக்ட் இருக்கு, என்ன நமக்கு பிரதிபலன், நான் போய் செய்யறதுல என்ன நமக்கு கிடைக்க போகுது, அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றேன், வலது கைக்கு தெரியாது செய்யறது, இடது கைக்கு தெரியாமையே இருக்கட்டுமே, தெரிகிறவருக்கு தெரிஞ்சா போதும். இன்னும் ஒரு விஷயம் நான் ஒருபடி மேல போய் சொல்றேன், இவங்கிட்ட அங்கீகாரம் கிடைக்காமல் இருப்பது நல்லது. ஏன் என்று சொன்னால் அதையும் சேர்த்து கொடுக்கிறவர் ஒருத்தர் மேல உட்கார்ந்திருக்கிறார். இவன் ஒருவேளை செஞ்சிட்டானா அந்த பலன் முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான பலன் முடிஞ்சு போயிருச்சு. ஆனா சொல்லலைன்னா அதுக்கான பலன் அவரோடு கூட வருகிறது, சேர்த்து கொண்டு வருவார். பூமியிலையும் ஆசீர்வதிப்பார், வானத்திலும் ஆசீர்வதிப்பார். அடுத்து தீமோத்தேயு கிட்ட இருந்த 3வது மிக முக்கியமான காரியம் வாசிங்க. பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசி. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல், இது 3வது சுபாவம். உங்களுடைய தேடுதல் எதன் மேல இருக்குது, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எதன் மேல இருக்குது? இப்போ பிதா இயேசுவை அனுப்பினார். இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? வாசிங்க, லூக்கா 19:10 வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்ப பிதா எதுக்கு என்ன அனுப்பி வச்சாரு? இழந்து போனதை தேட. இழந்து போனதை தேடுறதுதான் மனுஷகுமாரனுடைய எண்ணம். அப்ப நான் எதுக்குரியதை தேடுறேங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் உங்களுக்குரியதை 100% தேடி இருப்பீர்கள். உங்களுக்குரியதை 100% தேடுவீங்க. நீங்க தேடுறதெல்லாம் யாருக்குரியதா இருக்கும்? உங்களுக்குரியதாவே இருக்கும். எனக்கு வேணும், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது, என்னுடைய அன்றாட தேவைக்கானது, எதிர்காலத்துக்கு தேவையானது, அடுத்து குடும்பத்துக்கு தேவையானது, அடுத்து பிள்ளைகளுக்கு தேவையானது, இப்படி நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். எப்ப நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள வர தொடங்கிட்டீங்களோ உங்கள் தேடுதல் மாற வேண்டும். உங்கள் தேடுதல் என்னவா மாறணும்? அப்பதான் இயேசு உங்களை அனுப்ப முடியும், தேவன் உங்களை அனுப்ப முடியும். அனுப்புகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? தங்களுக்குரியதை தேடாமல் தேவனுக்குரியதை தேடுகிறவனாய் இருப்பான். வசனம் சொல்லுது, மற்றவர்களோ கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். இன்னைக்கு நம்ம தேடுதல் எதன் மேல இருக்குது? இன்னைக்கு நம்முடைய தேடுதல் முழுக்க 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 நமக்குரியதாவே இருக்குது. கிறிஸ்துவுக்குரியதை தேடுறோமா? கிறிஸ்து எதை தேட வந்தார்? இழந்து போனதை தேட வந்தார். அவர் இழந்து போனதெல்லாம் எடுத்தார்ன்றது அது ஒரு தனி சப்ஜெக்ட். அவர் எதெல்லாம் ஆதாம் இழந்தானோ எல்லாத்தையும் அவர் தேட வந்துட்டார். இப்ப நம்மளை அனுப்புறாரு. நம்ம எதை தேடுறோம்? இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேலை பார்க்கும்போது எதை தேடுறோம்? 30 நாள் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். சம்பளத்தை வச்சு குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்குறோம். இதுதான் நம்முடைய தேடுதல். ஆனா ஒரு இடம் வரும், நீங்கள் தேவனுக்குரியதை தேட தொடங்குவீர்கள். தேவனுக்குரியதை நீங்க தேட தொடங்கும் போது இந்த உலகத்துக்குரியதை நீங்கள் தேட மாட்டீர்கள், அது தானாய் வரும். இப்ப பவுல் சாப்பிடாம இருந்தாரா? தீமோத்தேயு சாப்பிடாம இருந்தாரா? ட்ரெஸ் போடாம இருந்தாங்களா? இப்ப அவங்க டிராவல் பண்ணாங்களா இல்லையா? டிராவலுக்கு காசு கொடுக்கணுமா இல்லையா? டாக்ஸ் கட்டணுமா இல்லையா?
எல்லாத்துக்கும் காசு வந்துச்சு தானே. அப்ப இதெல்லாம் தேவன் அவங்களுக்கு சந்திச்சார் தானே, சந்திக்காம இருந்தாரா? உடனே அடுத்த வார்த்தை, அவர்கள் எல்லாரும் துறவிகள். கல்யாணம் பண்ணி இருந்தா தெரியும். பேதுருக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? எங்க போனாலும் மனைவியை கூட்டிட்டு போனாரா இல்லையா? பிலிப்புக்கு பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னு இருக்கா இல்லையா? இப்ப கல்யாணம் ஆனவங்களும் இருந்திருக்காங்க தானே. அதுல கல்யாணம் ஆனவங்களும் சொத்தை வித்து கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்குல்ல. அனனியா சப்பீரால் மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்குல்ல. அப்ப கல்யாணம் ஆனவங்களும் இருந்தாங்க தானே. ஆனா அதற்கு நடுவுல அவர்கள் தங்களுக்குரியதை தேடாமல் கிறிஸ்துவுக்குரியதை தேடினார்கள். எத்தனை பர்சன்ட் நீங்க கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறீர்கள் என்பதுதான் எவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை அனுப்ப முடியும் என்பதை கர்த்தர் டிசைட் பண்ணுவார். உங்களுடைய தேவைகளை தேடுகிறதற்கும் கிறிஸ்து உங்களை அனுப்புகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய ஒத்துமை இருக்குது. உங்களை கிறிஸ்து அனுப்ப வேண்டும் என்றால் உன் தேவைகள் கிறிஸ்துவுக்குரியதா இருக்கணும். இயேசு உங்களை அனுப்புறாரு, அதை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்குரியதை தேடினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் கர்த்தர் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவார். அங்கதான் பிரச்சனை இருக்குது. இப்போ கேயாசி ஊழியத்தை ஒப்பு கொடுத்து வந்துட்டார் எலிசா கிட்ட, வந்தாச்சு. இப்போ கேயாசி எதுக்குரியதை தேடுறாரு? தங்களுக்குரியதை தேடுகிறார். அவன் எதுக்குரியதை தேடி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குரியதை தேடி இருக்கணும். கிறிஸ்துவுக்குரியதை தேடி இருந்தா எலியா கிட்ட இருந்தது எலிசாவுக்கு எப்படி வந்துச்சு? 2 மடங்கு. எலிசா கிட்ட இருந்து கேயாசிக்கு எப்படி வந்திருக்கும்? 4 மடங்கு. இப்போ அவன் தேவை எதன் மேல இருக்குது? தனக்குரியது மேல இருக்குது. அதனுடைய விளைவு அவன் சொல்றான், தோப்புகளை வாங்க போற, திராட்சை தோட்டத்தை வாங்க போற, ஒலிவ தோப்பு வாங்குவே, வீடு வாங்குவே, எல்லாம் வாங்குவே. ஆனா இதனுடைய முடிவு குஷ்டமாக இருக்கும். ஆனா நீ எதையும் வாங்க மாட்ட, அதனுடைய முடிவு நீ பரத்துக்கு ஏறி போகிறதாக இருக்கும். இதுதான் கிறிஸ்துவுக்குரியதை தேடுவதற்கும் தேவனுக்குரிய தேடுவதற்குமான டிஃபரன்ஸ். நீ தேவனுக்குள்ள வளர 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 உன் தேவை குறைஞ்சிக்கிட்டே போகணும். உன் தேவை குறையவே இல்லை, உன் தேவை அப்படியே இருக்குது அப்படின்னா நீ கிறிஸ்துவுக்குள்ள வளரல, கிறிஸ்து உன்னை அனுப்ப முடியாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஊழியத்தில் மட்டும் இல்ல, உலக வாழ்க்கையில நான் சொல்றேன், உங்கள் தேவைகள் எதை குறித்து இருக்கிறது? ஒரு பீரியட்ல உங்களுக்கு தேவையே இருக்காது, ஆனால் எல்லாம் நிறைவா இருக்கும். இயேசு சொல்றாரு, நீங்கள் ஒப்பொழுது நேரத்தில் எதையும் கேட்க மாட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும். இப்போ நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துவுக்கு முழுசா தேட தொடங்குங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். ஆனா அது லக்ஸூரியா இருக்காது, நீடா இருக்கும், தேவையாக இருக்கும். அதை பரலோகம் கன்ஃபார்மா பார்த்துக்கும். நம்முடைய தேவன் நம்மளை சட்ட துணிமணி இல்லாம, சாப்பாடு இல்லாம நடுத்தரில் விடுற தேவனே கிடையாது. கன்ஃபார்மா எல்லாம் கொடுத்துருவார். ஆனா நீங்க தேடுறது தேவனுக்குரியதாக இருக்கணும். கிறிஸ்துவின் ஸ்தானத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்க உலகத்துக்குரியதை தேடினீங்கன்னா, தங்களுக்குரியதை தேடினீங்கன்னா பரலோகம் அனுமதிக்காது. நீங்க கிறிஸ்து உங்களை அனுப்பணும்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். உங்கள் தேவைகள் என்னன்னு பாருங்க, அதுவே உங்களுக்கு சொல்லிடும். உங்களுடைய ஆசை எது மேல இருக்குது, உங்க வாஞ்சை எது மேல இருக்குது. ஒரு இடத்துல வர முடியும், நான் சொல்றது முடியும். ஒரு இடத்துல இந்த பூமியில எனக்கு தேவை இல்லை, எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆசை இல்லை, அது எல்லாத்தையும் பரலோகம் கொடுத்துருக்கு, எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னுடைய தேவையெல்லாம் கிறிஸ்து, என்னுடைய தேவையெல்லாம் கிறிஸ்து. நீங்க வருவீங்க பாருங்க, அப்ப நான் சொல்றதுடைய முழு பவர் உங்களுக்கு புரியும். அது ஒரு சூப்பரான லைஃப். அந்த லைஃப் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, அது என்ன கலர்ல இருந்தாலும் சட்டையை போட்டு போவாங்க, அது ஒரு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு பீரியட்ல நம்ம சொல்லுவோம், எனக்கு பகல்ல இப்படி இருந்தாரா முடியும், மத்தியானம் எனக்கு இந்த மாதிரி ஐட்டம் வேணும், நைட்ல நமக்கு இப்படி இருந்தால் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல இது எதுவுமே இருக்காது, எதை வேணாலும் சாப்பிட்டு போயிட்டே இருப்போம், எங்க வேணாலும் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். நமக்குன்னு ஒரு டிசைன் இருந்திருக்கும், அந்த டிசைனை உடைக்கிறது தான் கிறிஸ்துவுக்குரியதை தேடுறது. நான் இப்படித்தான், நான் ஆக்சுவலாங்க ஒரு ஸ்ட்ரைப்டு போட்ட ஷர்ட்ஸ் மட்டும்தான் போடுவேன், அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட்ல இந்த குவாலிட்டியில நான் போட்டு இன் பண்ணி நான் இந்த பிராண்டு பெல்ட் இல்லாமல் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்து கிறிஸ்துவுக்குரியதை தேட ஆரம்பிச்ச பிறகு உங்ககிட்ட இருந்து முதல்ல உடையிறதே அந்த பிராண்டு தான். ஏன் தெரியுமா? இந்த பிராண்டு உடைஞ்சாதான் நீங்க கிறிஸ்துவின் பிராண்டா மாறுவீங்க. நீங்க கிறிஸ்துவுக்கு பிராண்டா மாறணும், கிறிஸ்து தான் நம்ம பிராண்ட். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்காது, ஆனால் தேவை இருக்கும். அந்த தேவையை பரலோகம் சந்திக்கும். விருப்பத்துக்கும் தேவைக்குமான வித்தியாசம் அது. அதான் நம்முடைய தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எதை தேடுகிறீர்கள்? மற்றவங்க எல்லாம் தங்களுக்குரிய தேடுறாங்க, அனுப்பி வச்சா போயிட்டு வரும்போது அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறான். ஆனா தீமோத்தேயு அப்படி இல்லை. பவுல் கொடுத்தானா தங்கிட்ட இருக்கதையும் கூட போட்டு செஞ்சுட்டு எவ்வளோப்பா ஆச்சு? 1.5 லட்ச ரூபா செலவாச்சு. 1 லட்சம் தானே கொடுத்து விட்டேன், அது பார்த்துக்கலாம் விடுங்க. இந்த 50,000 எங்கேருந்து வந்துச்சு? இருந்துச்சு விடுங்க. அதுக்கான கணக்கே சொல்ல மாட்டான், எப்படி செலவாச்சு எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்ல மாட்டான். அது அவன் தான் போட்டிருப்பான், அதை அவன் சொல்லவே மாட்டான், யோசிக்கவே மாட்டான். ஒரு சில கூட்டம் இருக்கு, 1 லட்சம் கொடுத்துருப்பான், 80,000 செலவு பண்ணியிருப்பான், 20,000 கணக்கே இருக்காது. என்ன கணக்குனே தெரியல, ஒரு 20,000 மிஸ் ஆகுது, எடுத்து வச்சிருப்பான். ஏன் இவ்வளோ தூரம் போயிட்டு வரோம், நமக்குன்னு ஒன்று வேணாமா, நம்ம பிள்ளைகளுக்குன்னு ஒன்று வேணாமா? கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். இதை கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். அதாவது நம்முடைய ஆண்டவர் ரொம்ப சென்சிட்டிவான ஆண்டவர். நீங்க யோசிக்கிறதுல தான் அவர் உங்களை டிசைட் பண்ணுவார், நீங்க செய்யறத வச்சு டிசைட் பண்ண மாட்டார்.
நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்க மைண்ட் எதுக்கு பின்னாடி போகுது? உங்களை நம்பி ஆண்டவர் பணத்தை கையில கொடுக்குறாரு. அந்த பணத்துல 10 ரூபாய் இச்சித்தா கூட அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதை நீங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தல, அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணி தூசி மாதிரி தள்ளி பாருங்க, உங்ககிட்ட தான் கர்த்தர் லட்சத்துல கொண்டு வந்து கொட்டுவார், கோடியில கொண்டு வந்து கொட்டுவார். ஏன் தெரியுமா? அவன் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. எதை கொடுத்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். உலகத்தின் ராஜ்யங்களும் மகிமைகளும் கொண்டு வந்து கொடுத்தாலும் அப்பாலே இப்போ சாத்தானேன்ட்டு அவன் போயிட்டே இருப்பான். ஏன்? நான் தேட வந்தது இதை அல்ல, நான் தேட வந்தது இழந்து போன ஆத்துமாக்களை. நான் ராஜ்யத்தை ஜெயிக்கணும்னா 2 தூதனை கூட்டு வந்தா போதும், மொத்த பூமியும் ஜெயிச்சுட்டு போயிடுவார். அவர் மொத்த ராஜ்யத்தையும் கையில கொண்டு போயிடுவார். அவர் சொல்றாரு, போட இதுக்கா நான் வந்தேன். பல நேரங்கள் நான் ஊழியத்துக்கு வருகிறவர்களை பார்த்து சொல்லுவேன், கிறிஸ்து அப்போஸ்தலரை கூப்பிட்டாரு அனுப்பலான்னு, வாங்கப்பா உங்களுக்கு அப்போஸ்தலன் பேர் வச்சுட்டேன், அனுப்ப போறேன், ரெடி அப்படின்னு சொல்ற நேரத்துல ஒருத்தன் கேட்கறான், எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் உன்னை அனுப்புறது வேற விஷயத்துக்குடா, நீ எதை எதிர்பார்க்கிற? அவன் சொல்றான், இல்ல இந்த பணக்கார வாலிபன் எதையும் விடமாட்டேன்னு சொல்லிட்டான், அவன் பணத்தை விடமாட்டேன்ட்டான். நம்ம ஆளு போட்டு விட்டு வந்தவர், அவர் கேட்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 100 ரத்தினியை திருப்பி கிடைக்கும். ஓ அப்படியா? அடுத்த வசனம், இங்க இல்ல அங்க. அப்ப இங்க கிடைக்கும், வாங்க. என்ன கிடைக்கும்? உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு ஒருத்தர் உன்னை கூட்டிக் கொண்டு போவான், உன்னுடைய அரைக்கட்சியை இன்னொருத்தன் கட்டுவான். என்ன சொல்ல வரீங்க? நீ எப்படி சாவ போறேன்னு சொல்றேன். என்ன இப்படி சொல்றீங்க? அவ்வளவுதான், வா, உன்னை நான் கூப்பிட்டது வேற விஷயத்துக்கு. நிறைய பேர் இப்ப கிறிஸ்துவுக்குள்ள வரதே எதுக்கு வரேன் தெரியுமா? வரும்போது நீங்க அப்படிதான் வருவீங்க, நியாயம். ஏன்னா வனாந்தரத்துல நயம் காட்டி அழைக்கிறார். உள்ளே வரும்போது நீங்க அப்படிதான் வருவீங்க. என் வியாபாரத்துல நஷ்டம் இருக்குது, நான் என் பிசினஸ் பயங்கரமா ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். இப்போ வருவார், ஆசீர்வதிச்சோன்னே, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்க? நீ பின்னாடி உள்ளே வர மாட்டியா? வந்தாச்சுல்ல, வந்தாச்சு, நல்லா ஸ்வீட் சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. ஒரு டாக்டர் இருந்தார், அவர் சொன்னார், என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னாரு. அவர் அப்படி தான் சொன்னார். என்னென்ன வேணுமோ எல்லாம், இந்த ஹெல்த் ட்ரிங்க்னு ஒன்று குடிப்பாங்கல்ல, உடம்பு குறைக்கிறதுக்கு ஹெல்த் ட்ரிங்க்னு ஒன்று குடிக்கிறாங்க எல்லாரும். போன உடனே சிக்கன் மட்டன் கிட்டன் எல்லாம் வச்சுருப்பாங்க. நான் நினச்சேன் நல்ல ஹெல்த் ட்ரிங்காக இருக்குது, இந்த மெத்தட் நல்ல மெத்தடாக இருக்குது. சிக்கன் லிட்டரலாகவே அன்றைக்கி கறி குழம்பு மீன் எல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கே, நம்ம இந்த ஹெல்த் ட்ரிங்கை ஃபாலோ பண்ணலான்னு சொன்னேன். அப்போ அவர், ஐயா நல்லா சாப்பிடுங்கயான்னாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு சொன்னார், ஐயா நாளையிலேருந்து எதுவுமே கிடையாது, நாளையிலேருந்து ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன், நான்வெஜ்லாம் தொடப்படாது. அதுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சோம்? எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக உங்களை நல்லா சாப்பிட வச்சோம் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? ஃபுல் மீல்ஸ் போட்டு தான் கூப்பிட்டு வர்றாரு. உங்கள் கடன் அடைக்கப்படுகிறது, உங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நீங்கள் கேட்டது நடக்கிறது. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் உமக்கு ஏதாவது செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா. அப்புறம் எதுக்கு கொடுத்தீங்க? அப்போ கொடுத்தா தான் நீ வருவ. இப்போ நீ எல்லாத்தையும் விடு. இதுவரைக்கும் நீ தேடினது உனக்குரியது, இனிமேல் தேட வேண்டியது எனக்குரியது. நான் உன்னை அனுப்ப வேண்டும் என்றால் முதல்ல உனக்கு இருக்க வேண்டிய சுபாவம், 3வது கிறிஸ்துவுக்குரியதை தேடணும். கிறிஸ்து இழந்து போனதை ரட்சிக்கும்படி வந்தார். அவர் இருக்கிறதை எடுத்துக்கொள்ள வரவில்லை, இழந்ததை மீட்க வந்தார். இன்னைக்கு நாம எல்லாருமே எதை விரும்புகிறோம்? எதெல்லாம் இழக்க போகிறோமோ அதை தான் விரும்புகிறோம். நீங்கள் இந்த பூமியை விட்டு போகும்போது எதெல்லாம் இழக்க போறீங்களோ அத்தனையும் விரும்புகிறீங்க. ஆனால் எதை விரும்புகிறோம்? இந்த பூமியிலிருந்து எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதை நாம் விரும்புவேன். கடைசியாக ஒரு காரியம் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வாசிங்கள், தீமோத்தேயுவுக்கு இருந்த 4வது குடம், பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். 2வது, அவனை அனுப்புகிறதுக்கு எனக்கு இருக்கிறதான மிக முக்கியமான 4வது சுபாவம் என்னவென்றால், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் எனக்கு ஊழியம் செய்தான். தகப்பன் பிள்ளைக்கு செய்வது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பா பசங்களுக்கு என்ன செய்யறாருங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிறந்ததுல இருந்து அப்பா காப்பாத்திக்கிட்டே வர்றாரு. ஆனா பிள்ளை தகப்பனுக்கு ஊழியம் செய்வதுன்னா என்ன? பிள்ளை தகப்பன் ஊழியத்துக்கு செய்வது போல அவர் செய்யணுமா? இப்ப நமக்கு அதுக்கு ஒரே உதாரணம், பிள்ளை தகப்பனுக்கு ஊழியம் செய்வது யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் ஒருத்தர் தான் பிதாவுக்கு ஊழியம் செய்யும்படி வந்தார். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசி. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். எனக்கு என்ன சொன்னீங்களோ அதை நான் செஞ்சுட்டேன்பா. இதுதான் பிள்ளை தகப்பனுக்கு செய்ய வேண்டிய ஊழியம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எதற்காக சிருஷ்டித்தார்னே இருக்கு பைபிள்ல. பிதாவாகிய தேவன் இயேசுவை எதற்காக சிருஷ்டித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர் சிலுவையில் பலியாகிறதுக்காகவே சிருஷ்டித்தாராம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை எதற்காக பிதா உருவாக்குனார்னா, அந்த ஆள் தத்துவம், இயேசுங்கிற ஆள் தத்துவம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஃபார் த குரூசிஃபிகேஷன். அப்ப இயேசு அப்படிங்கிற ஒரு நாமமும் இயேசுங்கிற ஆள் தத்துவமும் பூமிக்குள் வந்ததே பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்கு.
அவர் என்ன சொன்னாரோ அத்தனையும் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே செய்கிறேன், அதை தாண்டி நான் வேற ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனா இன்னொரு பிள்ளை தகப்பனுக்கு ஊழியம் பண்றான். அவன் எப்படி செஞ்சிருக்கிறான் பாருங்க, வாசிங்க. லூக்கா 15:29 வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, தோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒருபோதும் உன்னுடைய கற்பனையை மீறாது இருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி. நல்லா கவனிங்க, இவன் தகப்பனுக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? ஊழியம் பண்ணியிருக்கிறான். மூத்த குமாரன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஆனா அவன் பண்ணது எல்லாமே ஊழியம். அவன் சொல்றான், இது வரைக்கும் நீங்க சொன்னதுல ஒன்ன கூட நான் என்ன செய்யல, மீறவே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே பர்ஃபெக்ட்பா. பிள்ளை சொல்றான் அப்பாவை பார்த்து, நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நான் செஞ்சேன், ஒரு கற்பனை கூட மீறவில்லை. இது அப்படியே இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவல். அவன் சொன்னது இயேசு சொன்னதுக்கும் ஈக்குவல். அவர் சொல்றாரு, என் பிதா எனக்கு நியமித்தவைகளை எல்லாம் நான் வேறு ஒன்றையும் செய்யவில்லை, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது. நான் செய்யறது எல்லாமே எனக்கு பிதா என்ன சொன்னாரோ அப்படித்தான், மீறி நான் ஒண்ணுமே சொல்ல, செய்து முடித்தேன். ஆனா இயேசுவுக்கும் மூத்த குமாரனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அவங்கிட்ட இன்னொரு லைன் சேர்த்து சொல்றான், என் கற்பனைகள் ஒன்றையும் நான் மீறவில்லை, அப்புறம் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி. இவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். என்னைக்காவது அப்பா நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுப்பாரு, நம்ம போய் சந்தோஷமா இருக்கலாம். அவன் ஊழியம் செய்யறதுல அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. இந்த இப்படி அப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமே, அதுக்கு அப்பா நமக்கு ஏதாவது செய்வாரு, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுக்கு அப்பா கொடுப்பாரு, அப்பா நமக்கு ஏதாவது செய்வாரு. இப்போ இளையகுமாரனுக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. இளையகுமாரன் வந்து சொல்றான், நான் உங்க வீட்டில் என்னவா இருக்கிறேன், வேலைக்காரனா இருக்கிறேன் போது அப்பா சொல்ற, அதெல்லாம் வேண்டாவா, வந்து ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார், எல்லாம் செய்யறாரு. இப்போ ஆட்டுக்குட்டியை அடிப்பார்னு அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சா? இல்லை. அவன் வேலை செய்யத்தான் வந்தான். அவனுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, எங்க அப்பா வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்ன நல்லா பார்த்துப்பாரு. நாம செய்யற ஊழியத்தில் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. அதுதான் தீமோத்தேயுடைய ஸ்பெஷாலிட்டி. பவுலுக்கு ஊழியம் செய்வான், தகப்பனுக்கு செய்வது போல சொல்லுவான். ஏன்னா அப்பாவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட ஊழியம் பண்ணுவானா? எங்க அப்பாவுக்கு நான் இப்ப பணிவிடை செய்யறேன், எங்க அப்பா எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாரு, அப்படி நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த ஊழியம் சரியான ஊழியம் அல்ல. உங்க அன்புல ஏதோ ஒரு டிராபேக் இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, செத்துருவாங்க, கடைசி காலத்துல நான் தான் வச்சு பார்த்தேன், எனக்கு ஒன்னுத்தையும் வச்சுட்டு போல. அப்ப இவன் எதுக்கு பார்த்தான்? ஏதாவது செய்வார்னு பார்த்தான். ஆனா அப்ப நம்ம கேட்கணும்னு வச்சுங்க, அப்ப நீ அப்படிதான் அதுக்கு தான் பாத்தியா? நான் அப்படியெல்லாம் பார்க்கல, ஆனாலும் செய்யணுமா இல்லையா? அவன் செய்யறான், செய்யல, எனக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா என் தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறது அது எனக்கு நியமிக்கப்பட்ட கட்டளை, நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது. இதுல எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டா அதுக்கு பேர் வேலை. நான் செய்யறதுக்கு எனக்கு ஒரு பலனை எதிர்பார்த்தால் அதற்கு பேர் வேலை. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு கொடுக்கறதுல கூட கொஞ்சம் பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இவ்வளவு கொடுக்குறோம், ஆண்டவர் நமக்கு 100 அத்தனையா திருப்பி தருவார். அந்த ஆசையை அவங்க மைண்ட்ல அவங்க போடுறாங்க. ஒரு சிலர், நீங்களும் அந்த ஆசைக்குள்ள வந்துடுறீங்க. இவ்வளவு கொடுத்தா கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு, திருப்பி தருவார், 1000 மடங்கு தருவார், 100 மடங்கு தருவார். அவர் தந்தாலும் சரி, தரா விட்டாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்கு செய்வதை செய்து கொண்டே இருப்பேன். ஏன்? நான் என் கிறிஸ்து என் தகப்பன், நான் அவரை நேசிக்கிறேன். நேசத்தினுடைய உச்சம் எதிர்பார்ப்பு கிடையாது, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அவங்க செய்யணும், அவங்க எனக்கு பண்ணணும் அப்படின்னா நீ உண்மையான ஊழியம் செய்யவில்லை, நீ வேலை பார்க்கிற. நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு தகப்பனுடைய தாயினுடைய வேலை பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து அனுப்புவது. அப்போ பிள்ளைகளை எதுக்கு வளர்த்து அனுப்புறோம்? நாளைக்கு அவங்க நம்மளை பார்க்கணும் இல்லையா? நோ எக்ஸ்பெக்டேஷன். அவன் பார்த்தாலும் சரி, அவன் பார்க்க விட்டாலும் சரி. பார்த்தா அவனுக்கு நல்லது, அது கிறிஸ்து அவனுக்கான பலனை கொடுப்பாரு. பார்க்காவிட்டால் அவனுக்கும் கிறிஸ்துக்கும் உள்ளது. என்னை பார்க்க போகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் அதை செய்வார். நிறைய பேர் என்ன தெரியுமா, பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் நாளைக்கு பார்ப்பாங்க. இன்னொரு குரூப் இப்படி இருக்கு, என்ன இருக்கு, கொஞ்சம் சொத்தெல்லாம் நம்ம கையிலேயே இருந்தாதான் நாளைக்கு பிள்ளைங்க நம்மளை மதிப்பாங்க. கொஞ்சம் பணம் நம்ம கையில் இருந்தாதான் பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நம்மளை மதிப்பாங்க. பணம் மட்டும் நம்ம கிட்ட இல்லைன்னா எந்த பிள்ளையும் மதிக்காது. நான் சொல்றேன், பணத்துக்காக ஒரு பிள்ளை உன்னை மதிக்கிறான் என்றால் அவன் சரியான பிள்ளை இல்லை என்று அர்த்தம். தேர் இஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன். அவன் செஞ்சாலும் சரி, செய்யா விட்டாலும் சரி, நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்து கொண்டிருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் செய்து முடிப்பேன். நாளைக்கு அவன் செய்யாம போனா நான் அவனை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது கர்த்தருக்கும் அவனுக்கும் உள்ளது. என் நம்பிக்கை இன்னைக்கு கண்மலையின் மேலே, முடிவு வரைக்கும் என் நம்பிக்கை கண்மலையின் மேலே மட்டும்தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா தான் என் கண்களை ஏறெடுப்பேன். நடுவில் யாரை நோக்கி ஏறெடுக்க மாட்டேன். ஈசாக்கு வச்சு என்ன பாப்பான்னு 100 வயசுல ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளவில்லை. ஈசாக்கு பார்த்தாலும் பார்க்க விட்டாலும் சர்வ வல்லமை ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னை பார்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, கர்த்தர் காக்காவை கொண்டும் போஷிப்பார், கர்த்தர்
விதவையை கொண்டும் போஷிப்பார். இந்த 2 பேருமே இல்லை, விதையும் இல்லை, காக்காவும் இல்லை. இதுக்கப்புறம் மனுஷன் உதவி இல்லாம எப்படி போஷிப்பாரு? அதெல்லாம் ரொம்ப ஓவரா பேசுறீங்கன்னா, என் தேவன் தூதனை கொண்டு போஷிக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். God can bless me in any way. My expectation is only on God. வேற யாரை நோக்கியும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் தகப்பனுக்கு ஊழியம் செய்வது போல செய்யல, மேலதிகாரிக்கு ஊழியம் செய்யற மாதிரி செய்யறாங்க. கிறிஸ்துவுக்காக இவ்வளோ ஊழியம் பண்ணோம், ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் திருப்பி தந்தார். ஊழியம் பண்ணதுனால திருப்பி தரல அப்படின்னா பார்த்தா பவுலுக்குலாம் எவ்வளவு கொடுத்துருக்கணும் இல்லையா? தீமோத்தேயுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கணும்? அவர் எதுக்கு தந்தாரு? உங்களுக்கு தேவை இருந்துச்சு தந்தாரு. இப்போ நீங்க அதையும் தாண்டி வேற விதமா அதை வச்சுக்கிட்டீங்க, அது வேற விஷயம். நான் ஊழியம் செய்வது, நான் வேலையை விட்டு எதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேலையை விட்டு எதுக்கு வந்தேன்? அன்னைக்கு ஊழியத்துக்கு ஒன்றும் இல்லாமல் வந்தேன், கர்த்தர் இன்னைக்கு 100 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். வேலையை விட்டதுனாலையோ அல்லது நான் ஊழியம் பண்ணதுனாலையோ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல. நான் ஒருவேளை ஊழியம் பண்ணாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? என் தகப்பனுக்கு என்கிட்ட எந்த பாரபட்சமும் கிடையாது. அவர் எனக்கு தகப்பன், அவ்வளவுதான். அவர் தீயோருக்கே மழையை பெய்ய பண்ண வைக்கிற தேவன். எனக்கு எப்படி கொடுக்காம இருப்பாரு? எனக்கு தான் இந்த அளவுகோலெல்லாம் இருக்கு, எனக்கு தான் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. என் தகப்பனுக்கு என்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. நான் இளைய குமாரனை எப்படி நேசிக்கிறேனோ அப்படியே தான் மூத்த குமாரனையும் நேசிக்கிறேன். இளைய குமாரன் சொத்தை பாதி எடுத்துட்டு போனா, நீ எடுத்துட்டு போனாலும் உனக்கே அதே பதில் தான் நான் சொல்லியிருப்பேன். நீ திரும்பி வந்தாலும் உனக்கு ஒரு ஆடு நான் அடிச்சிருப்பேன். நீ கேட்டிருந்தா நான் உனக்கு 10 ஆடு அடிச்சு கொடுத்துருப்பேன். ஆனா உன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? அப்பா அவனுக்கு தான் செய்யறாரு, எனக்கு ஒன்றும் செய்யல. உனக்கு தான் இந்த பாகுபாடு. இப்பவும் சொல்றேன், நம்முடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் மேல. தேவன் எதுக்கு அப்புறம் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்? நமக்கு உதவி செய்வதற்கு தானே. அது அவனுக்கு வச்ச ஆசீர்வாதம். உன் தாய் தகப்பனை கனம் பண்ணா உனக்கு நீடி தாய்ஸ். நீ செய்யலையா? என் பிள்ளையை நான் பாதுகாக்கிறேன். கர்த்தர் யாரை வச்சாலும் பாதுகாப்பார். கர்த்தர் யாரை கொண்டும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் எக்ஸ்பெக்டேஷன் அது இல்லை. இவர் என்ன பார்த்துப்பாரு, என் பிள்ளைங்க என்ன பார்த்துப்பாங்க, எனக்கு இந்த இன்சூரன்ஸ் பணம் இருக்கு, ஒரு கவலையும் இல்லை, யாரும் என்னை பார்க்க தேவையில்லை, எனக்கு மாசம் 4000 ரூபாய் வருது, 10,000 ரூபாய் வருது, என்னால எனக்கு கையில ஒரு வேலை இருக்கு, எனக்கு சொந்தமா வீடு இருக்கு, 4 வீட்டு வாடகை வருது, யாரும் என்ன பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொல்வாரு, வீட்டு வாடகையை நம்பாத, உன் கையில் இருக்க கேஷை நம்பாத, இது எல்லாம் நிரந்தரமா உன்னை போஷிக்காது. நிரந்தரமாய் போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அப்ப நீ தேவனை தேடும் போது நோ எக்ஸ்பெக்டேஷன். யாருக்கு உதவி செஞ்சீங்கனாலும் எக்ஸ்பெக்டேஷனோட செய்யாதீங்க. யாருக்கு போய் நீங்க ஒரு ஏழைக்கு செய்றீங்களா, திருப்பி செய்வாங்கன்னு நினைச்சு செய்யாதீங்க. செய்யாவிட்டாலும் தோத்திரம். ஏன்? நான் எக்ஸ்பெக்டேஷனோட செய்யலையே. நீ செய்யலனா எனக்கு என்ன பிரச்சனை? நான் எதிர்பார்த்திருந்தா தானே எனக்கு பிரச்சனை. நான் தான் எதிரே பார்க்கலையே. நான் தகப்பனுக்கு செய்வது போல செஞ்சேன், தாய்க்கு செய்வது போல செஞ்சேன், நான் பிள்ளைகளுக்கு செய்வது போல செய்கிறேன். என் பிள்ளைகள் என்னை இவ்வளவு பார்க்கணும், இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு நடத்தணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லவே. நான் இப்போ தைரியமா சொல்வேன். ஏன்? என் நம்பிக்கை பிள்ளையின் மேல அல்ல, என் நம்பிக்கை என் தகப்பன் மேல இருக்கிறது. எனக்கு என்னை அழைத்தவர் மேல இருக்கிறது. செஞ்சா அவங்களுக்கு நல்லது, செய்யாவிட்டாலும் எனக்கு நல்லது. என் தேவனாகிய கர்த்தர் என்னை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 18 வயசுல இந்த இயேசுவை கையை பிடிச்சேன். அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட 18 வயசுல எங்க அண்ணன் ஒருத்தர் என்ன திட்டி ஒரு லெட்டர் போட்டார், சில பர்சனல் சொத்து விஷயங்களுக்கு. அன்னைக்கு நான் அவருக்கு ஒரு லெட்டர் போட்டேன். அண்ணே, 18 வயசுல நான் இயேசுவை கையை பிடிச்சிருக்கிறேன். நான் யாருக்கிட்டையும் எதையும் கேட்டதில்லை, இனிமேல் கேட்க போகிறதும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்த வல்லமை உள்ளவர் நான் நம்புறேன் சொல்லுவேன். இன்னைக்கு நான் இயேசுவை கையை பிடிச்சி 31 வருஷம் ஆகுது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் என்னை போஷித்தேன்னு, என்னை காப்பாத்தினேன்னு சொல்ற அதிகாரம் என் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தருக்கு மட்டும்தான் உண்டு. இதுவரைக்கும் யார் வீட்டு வாசப்படிக்க போய் நான் நின்னதில்லை, கையேந்தினதில்லை, கேட்டதில்லை, யாருக்கிட்டையும் போய் கேட்டதில்லை. ஊழியத்துக்கு போறோம், ஆஃபரிங் கொடுக்குறாங்க, அது வேற. நான் போய் யாருக்கிட்டையும் எனக்கு இவ்வளவு கஷ்டம், என் குடும்பத்தை நடத்தணும், கொஞ்சம் அந்த மாசத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, கேட்டதே கிடையாது. ஏன்னா என்ன அப்படி கேட்க விடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொண்டார். என் திறமை கிடையாது, எதுவும் கிடையாது. நான் வேலையே இல்லாம 2 வருஷம் இருந்திருக்கிறேன். அந்த 2 வருஷமும் பரலோகம் என்னை போஷித்திருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் சொல்லுவேன், என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவரும் என்னோட இருந்ததில்லை. ஏன்னா என்னை அவர் போஷிப்பார்னு சொல்லி நான் அவர் கையை பிடிக்கல, அவர் என்னை நேசிச்சார்னு சொல்லி தான் கையை பிடிச்சேன். அவர் போஷிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்பவும் சொல்லுவேன், எனக்கு காக்கா எங்கிருந்து வேணாலும் வரும், எந்த இடத்துல இருந்து வேணாலும் காக்கா வரும். காக்கா வரலையா, கர்த்தர் ஏதோ விதவை வீட்டை ரெடி பண்ணிட்டாருன்னு அர்த்தம், நம்மளுக்கு கொடுப்பாரு. இல்ல காக்காவும் இல்லை விதவையும் இல்லையா, நோ வரிஸ், பரலோகம் வேற ஒன்று சூப்பர் நேச்சுரல் ரெடி பண்ணிருச்சுன்னு அர்த்தம். நம்மை நடத்துகிறவர் அப்படிப்பட்டவர். நீங்க தகப்பனுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஆண்டவர்கிட்ட தேடுங்க. ஆனா கர்த்தர் செய்வார். அவர் செய்வாருங்கிறது அவசியம் அப்படி, செய்யறது அவருடைய வேலை. அவர் செஞ்சுட்டு போவார். தேவையான மண்ணாவை தேவையான நேரத்தில் தருவார். தேவையான கண்மலையிலிருந்து தண்ணி வரும். தேவைப்பட்டால் சில நேரத்தில் ஆண்டவர் யுத்தமும் செய்வார். ஆண்டவர் நமக்கு மேக ஸ்தம்பத்தை அனுப்புவார், அக்னி ஸ்தம்பத்தை அனுப்புவார். அதெல்லாம் அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதெல்லாம் பரலோகம் 100% பார்த்துக்கொள்ளும். நம்ம வேலை எதுவா இருக்கணும் தெரியுமா? எனக்கு முன்பாக ஒருத்தர் போய் கொண்டிருக்கிறார், நான் அவரையே பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவர் என்னை கொண்டு போய் கானானிலே சேர்த்து விடுவார்.
என் எக்ஸ்பெக்டேஷன் அவர் மட்டும் அந்த ஒரு குறைவில்லாதபடிக்கு நடத்துவார். எனக்கு தேவன் எப்பவுமே நன்றாகத்தான் இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கும் இருக்கிறார். நான் சாட்சியா தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணுங்க, பரலோகம் அது கிள்ளி கொடுத்தா கூட அள்ளி கொடுத்ததுக்கு அளவு கூட அதிகமா இருக்கும். நம்ம தேவனுடைய கை பெருசு, அவர் அப்படி அள்ளி போட்டாலே அது பெருசு தான். ஒரு நாளும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இவ்வளவு தூரம் ஊழியம் பண்றோம், ஆண்டவர் ஏதாவது பார்த்து செய்வார், அதெல்லாம் வேணாம். நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், எனக்கு இயேசு இதெல்லாம் செய்வார், இல்ல இல்ல இல்ல, நான் எக்ஸ்பெக்டேஷனோட இயேசுகிட்ட வரவே இல்லை. ஒரு காலத்துல இருந்தேன் அப்படி, உண்மைதான், நான் தேவையோட வந்தேன். ஆனா இப்ப என் தேவையெல்லாம் இயேசு தான், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இயேசு தான், என்னுடைய முடிவு இயேசுவாகத்தான் இருக்கணும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருக்கலாமா? ஆண்டவர் உங்களை அனுப்புவதற்கு நமக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக அவர் எதிர்பார்க்கிறது, அவருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும். அவர் அனுப்புகிற இடம் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த இடமாக இருக்காது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களை குறித்து அவங்க தப்பான எண்ணம் கூட இருக்கும். நீங்க தப்பாவே ப்ரொஜெக்ட் ஆவீங்க. நீங்க செய்யறது சரியா இருக்கும், ஆனா ப்ரொஜெக்ட் ஆகிறது தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும். நான் சரியா தான் செய்யறேன், ஆனா தப்பாவே தெரியுதே. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை அங்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல உங்க மூலமா பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அந்த காரியத்தை ரெண்டு ஆக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை அனுப்பல, அதை சரி பண்றதுக்கு கர்த்தர் உங்களை அங்க அனுப்பி இருக்கிறார். உங்களை சரி பண்றதுக்கு தான் கர்த்தர் அங்க அனுப்பி இருக்கிறார். நீங்கள் கொண்டு போகிற செய்தி எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் பார்த்தபோது அந்த குடும்பம் என்னை விட்டு வேற மாதிரி இருந்துச்சு, ஆனால் என் மகளையோ என் மகனையோ நான் அங்கே அனுப்பினேன், அவள் அதை மாற்றி எனக்கு ஆறுதலை அந்த குடும்பத்தின் மூலமாய் கொண்டு வந்து விட்டாள். ஐயோ, அந்த குடும்பம் நரகத்துக்கு போயிரும் நினைச்சேன், ஆனா என் மகனையோ மகளையோ அங்க அனுப்பினேன், அவள் போய் எனக்கு ஒரு ஆறுதல் செய்தி, அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு விட்டது, அவள் பரலோகத்துக்கு நேராக திருப்பி விட்டாள். இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது. கர்த்தர் விரும்புகிறது ஆறுதல் செய்தி. ரெண்டாவது, கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ற மிக முக்கியமான காரியம் உண்மையாய் விசாரிக்கிறோம். நீங்கள் எதை விசாரித்தாலும் உண்மையா விசாரிங்க, டீப்பா விசாரிங்க, உண்மையா இருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான் இருக்கிறாரு. சும்மா மேலாக்க பாரம் இல்லாம கர்த்தர் அதை விரும்பல. அவர் நீதியாய் உண்மையாய் விசாரிக்கிறவர், நீதியாய் ஏழையை விசாரிக்கிறவர், விதவைகளுக்கு அவர் உண்மையா விசாரிக்கிறார். ஒருவேளை உன்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை ஒருத்தர் விசாரிக்கிறார். உன்னுடைய நீதி அவருக்கு தெரியும், உன்னுடைய போராட்டம் அவருக்கு தெரியும், உன்னுடைய உண்மை அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு தெரியும். அவர்கிட்ட ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம் இருக்கிறது, எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு நாளும் அவர் கைவிடுகிறதில்லை. மூன்றாவது, நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? கர்த்தர் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், நீ பூமிக்குரியதை தேடினது போதும், எனக்குரியதை தேடு. எனக்குரியதை தேடு. எனக்கு வீடு கிடைக்குமா, வாசல் கிடைக்குமா? லேயால் கேட்ட மாதிரி என் கணவர் என்கிட்ட அன்பா இருப்பாரா, என் மனைவி என்கிட்ட அன்பா இருப்பாங்களா, என் பிள்ளைகள் என்கிட்ட அன்பா இருப்பாங்களா, இந்த உலகத்துல எனக்கு என்ன கிடைக்கும், பட்டம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, என் குடும்பத்துல என்னை உயர்த்தி பேசுவாங்களா? இதெல்லாம் நீ உங்களுக்குரியதை தேடுறது. நீங்க தேவனுக்குரியதை தேடுங்க. ஆத்மாக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, இழந்து போனதுக்காக தேடுங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் எப்படி குமாரனை உயர்த்தினாரோ அதே மாதிரி உங்களையும் உயர்த்துவார். ஏன்னா இயேசு இந்த பூமிக்குரியதை எதையுமே தேடல, எதையும் தேடல. உலகத்தின் ராஜ்யம், அதை மகிமை மொத்தத்தையும் கொண்டு வச்ச போதும் அதை வேணான்னு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டார். அதே தேவன் நம்மோடு இருக்கிறார், அதை நம்ம கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்றார். கடைசியாக அவருடைய எதிர்பார்ப்பு, தகப்பனுக்கு பிள்ளை செய்வது போல செய்யும். சொத்து எதிர்பார்த்து, எதையாவது எதிர்பார்த்து அப்பா அம்மாவுக்கு ஊழியம் பண்ணக்கூடாது. உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு செய்யறதுல எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. நோ எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி பிள்ளைங்க கிட்டையும் நோ எக்ஸ்பெக்டேஷன். நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்லி ஆன் காட். தேவன் மேல் மாத்திரம் என்னுடைய எதிர்பார்ப்பு. யோசிச்சு பாருங்க, பிள்ளையே இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களாம் என்ன நம்பிக்கையில் இருப்பாங்க? அவங்க எதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க? எனக்கு அப்புறம் இதெல்லாம் எங்க போகணும்னு அவங்க நினைப்பாங்களா? அவங்க நம்பிக்கை என்ன? கிறிஸ்து. பிள்ளை இல்லாதவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி பிள்ளை இருக்கிற நாமும் அப்படியே இருப்போம். என் பிள்ளைகள் என்னை காப்பாற்றுவாங்க, நான் இப்படி படிக்க வச்சிருக்கிறேன், நான் சொத்து வாங்கி போட்டிருக்கிறேன், அதனால நாளைக்கு என் பிள்ளைங்க எங்கிட்ட அன்பா இருப்பாங்கன்னா உங்களுடைய வியூவே ராங் வியூ. இதனால அவங்க எங்கிட்ட அன்பா இருப்பாங்க நீங்க நினைச்சினா அது ஒரு வகையில் தப்பான வியூ. பிள்ளைங்க எப்படி உங்ககிட்ட அன்பா இருக்கணும் தெரியுமா? உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லானோ, நீங்க எதுவுமே கொடுக்காவிட்டாலும், நீ என் தகப்பன், நீ என் தாய், நான் உன்னை பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கும். அதுதான் எதிர்பார்ப்பு. நம்ம ஜெபிக்க போகிறோம். அனுப்புகிறவனுக்கு இந்த குவாலிட்டி எல்லாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
இந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை அனுப்ப முடியுமான்னு பாருங்க. உங்களை அனுப்புகிறதுக்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா உங்ககிட்ட இந்த குவாலிட்டி இருக்கான்னு பாருங்க. அதனாலதான் தீமோத்தேயுவை பார்த்து அவர் சொல்றாரு, அவன் ஒருவனை தவிர வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. இந்த குவாலிட்டியோட வேற யாருமே என்கிட்ட இல்லை. இந்த குவாலிட்டியை தான் அப்போஸ்தலர்கள்ட்ட இயேசு எதிர்பார்த்தார். அந்த குவாலிட்டியை பரலோகம் இயேசுகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு. இயேசு அதை செய்து காட்டினார். அப்போஸ்தலர்கள் செய்து காட்டினார்கள். இப்ப நாம செய்து காட்ட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். என்ன அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறார், என் காரியமா யார் போவார்? போறதுக்கு எல்லாம் ரெடி, ஆனா குவாலிட்டி இருக்கா? எல்லாரும் போய் கொடுக்க முடியும் போஸ்ட், ஆனா நான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கேன், நான் கொடுக்கறதுக்கு என்ன அந்த போஸ்டிங்க்கு எடுத்திருக்காங்களா, எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இப்ப ஆள் தேடிட்டு இருக்காரு, என் காரியமா யார் போவார்? கர்த்தர் உங்களை அனுப்ப முடியும், என்ன அனுப்புங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும், நான் இந்த குவாலிட்டியோட இருக்கிற ஆண்டவரை என்ன அனுப்புங்கப்பா நீங்க சொன்னீங்கன்னா மட்டும் உங்களுடைய கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்ன அனுப்புங்கப்பா, நான் போறேன், இந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்கு ஆண்டவரே, உங்களுக்காக நான் பூமிக்குரியதை தேட மாட்டேன் ஆண்டவரே, என்னுடைய தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா, என் தேவையெல்லாம் நீங்க தான். உங்களுக்கு நான் எதிர்பார்ப்போட ஊழியம் பண்ண வரல. கொடுத்தாலும் சரி, கொடுக்கா விட்டாலும் சரி, நெருப்பிலிருந்து காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தாமல் போனாலும் சரி, என் ஊழியம் நிக்காத ஆண்டவரே. ஒருவேளை நீங்க என்ன பட்டம் தூரம் அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் அது வரைக்கும் ஊழியம் பண்ணுவேன். ஒருவேளை சிரச்சேதம் பண்ணா அது வரைக்கும் ஊழியம் பண்ணுவேன். நான் வாழ்ந்தாலும் பண்ணுவேன், செத்தாலும் பண்ணுவேன். என் எக்ஸ்பெக்டேஷன் என்ன கிடைக்கும் என்பதல்ல, என்னால் என்ன கொடுக்க முடியும் என்பது. நான் இயேசு கிட்ட வந்தது என்ன கிடைக்கும்ங்கிறதுக்காக அல்ல, நான் இயேசுவுக்கு என்ன கொடுக்க முடியும் என்பதற்காக. இயேசு வந்தது எங்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்தல்ல, எனக்காக தன்னை கொடுப்பதற்கு. பரலோகத்தில் இருக்கிற பிதா என்னை என்ன நீ என்ன கொடுப்பன்னு கேட்கல, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. அதே குவாலிட்டியை கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிறார். அவர்களோ உலகத்துக்குரியதை தங்களுக்குரியதை தேடுகிறார்கள். தீமோத்தேயோ கிறிஸ்துவுக்குரியதை தேடுவான். அந்த உத்தம குமாரனை தான் கர்த்தர் தேடுகிறார். அந்த உத்தம குமாரத்தியை தான் கர்த்தர் தேடுகிறார். ஆர் யூ ஒன் ஆஃப் தெம்? அதில் நீங்கள் இருக்கிறீர்களா? என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க, நான் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். என் பார்வை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி தான் இருக்கும். ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அனுப்ப விரும்புகிறார். The chosen one. கர்த்தருக்கு இப்போ காரியமாய் போவதற்கு இந்த கடைசி காலத்தில் ஆட்கள் தேவை. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எல்லாரையுமே கர்த்தர் தேடுகிறார். எல்லாரையும் கர்த்தர் தேடுகிறார். அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? இதுவரைக்கும் நீங்க உலகத்துக்கு வாழ்ந்தது போதும், தேவனுக்காக வாழ்வோம். கர்த்தர் உங்களை உருவாக்குனது எதுக்கு? இத்தனை நாள், இத்தனை வருஷம் எதுக்கு உருவாக்குனாரு? உங்களை ஏன் பாடுகள் மத்தியில் கொண்டு போய் உட்கார வச்சாரு? ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளவு போஷிச்சாரு? ஏன் இவ்வளவு வசனம் கொடுத்தாரு? எல்லாமே கர்த்தர் சூஸ் பண்றதுக்கான டைம் இது. இப்ப கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாரு, ஆர் யூ ஒன் ஆஃப் தெம்? அதில் ஒருவராய் நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? தேவன் அனுப்புகிற நேரம் வந்துருச்சு. தேவன் பூமி எங்கும் ஜனங்களை அனுப்புகிற காலம். சபை புறப்பட்டு உலகம் எங்கும் போகிற காலம். ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே, ஐ கமிட் மை செல்ஃப் லார்ட். நீங்க என்ன அனுப்புங்கப்பா, நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா. நான் எனக்குரியதை தேட மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு புகழும் வேண்டாம், எனக்கு அந்தஸ்து எல்லாருக்கும் மத்தியில போய் மேலே உட்கார வைக்கிற காரியம் வேணாம், எனக்கு இந்த பூமியில அளவுக்கு மீறி எதுவுமே வேண்டாம். நீங்க எனக்கு என்ன நியமிச்சீங்களோ அது எனக்கு போதும். உங்க காரியமாய் நான் போகிறேன் ஆண்டவரே. நீங்க என்ன பார்த்தும் ஒரு சாட்சி சொல்லணும். தீமோத்தேயு மட்டுமல்ல, அநேகர் என்னிடத்தில் அதே போல இருக்கிறார்கள். அநேகர் என்னிடத்தில் இருக்கிறார்கள். அந்த துக்கமான வார்த்தை மாறணும். தீமோத்தேயுவை தவிர வேறு ஒருவனும் என்னிடத்தில் இருக்கிற வார்த்தை மாறணும். அந்த இடத்துல கர்த்தர் உன் பேரையும் என் பேரையும் சொல்லணும். தோ என்கிட்ட இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, கண்மலை வெடிப்புல இன்னும் கொஞ்சம் பேர் என்கிட்ட இருக்கிறாங்க. நான் அவங்களை தைரியமா அனுப்ப முடியும். அவங்க தங்களுக்குரியதை தேட மாட்டாங்க, எனக்குரியதை தேடுகிறவர்கள் அவர்கள். தேவைப்பட்டால் எனக்காக அவர்கள் ஜீவனையும் கொடுக்கக்கூடியவர்கள். அந்த கூட்டத்தில் நீங்க நானும் இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள்ல உங்களை என்னையும் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வச்சிருக்கிறாரு. உக்ரைன்ல இருக்கிறவங்களுக்கும் மணிப்பூர்ல இருக்கிறவங்களுக்கும் மத்தியில கர்த்தர் உங்களை என்னையும் அபிரதமா ஆசீர்வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியல கர்த்தர் நம்மளை எவ்வளவு ஆசீர்வச்சிருக்கிறாருன்னு. இருட்டுல போனாதாங்க வெளிச்சத்தினுடைய மகிமை தெரியும், நிழல்ல போனா தான் வெயிலுடைய அருமை தெரியும். அதே மாதிரி தான் கர்த்தரை ரொம்ப நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப. ஒரு கேம்ப்ல குழந்தை பிறந்திருக்குது, அந்த பிள்ளைக்கு தேவையான அந்த ஆரம்ப கால உபகரணங்கள் வாங்க முடியாம ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா? ஒரு கேம்ப்ல சாப்பாடு இருக்கு, ஊத்தி சாப்பிட குழம்பு இல்லாம ஒரு இடம் இருக்கு. நீ மிச்சத்தை கொண்டு போய் குப்பையில கொட்டுறோம். நம்ம கர்த்தர் ஒன்னு என்னையும் அபிரதமா ஆசீர்வச்சிருக்கிறார்.
இனி நீ கர்த்தருக்காக இறங்கி போக வேண்டிய நேரம், கர்த்தருக்காக புறப்பட வேண்டிய நேரம். ஆண்டவர் சொல்லணும். தீமோத்தேயு மட்டுமில்ல, பவுல், அநேகர் இந்த இடத்தில் எனக்கு இருக்கிறார்கள். அந்த உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், உத்தம குமாரத்திகள் இருக்கிறார்கள், உத்தம குமாரர்கள் இருக்கிறார்கள். தங்கள் ஜீவனையும் பொருட்படுத்தாத எத்தனையோ பேர் இங்க இருக்கிறார்கள். கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, உண்மையாய் ஒப்பு கொடுத்து, கரங்களை உயர்த்தி உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. நீர் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் உண்மையா செய்வோம் ஆண்டவரே. எங்களை நம்புங்க. எங்களுக்குரியதை நாங்கள் தேட மாட்டோம் ஆண்டவரே. உங்களுக்குரியதை மட்டும்தான் தேடும். இழந்து போனதை பார்க்கத்தான் நாங்க வந்தோம், மீட்கத்தான் நீங்க வந்தீங்க. எங்களையும் அப்படியே மாத்திருங்க ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன், இங்கிருந்து நீர் அநேகருக்கு புறப்படுவீரா. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அவர்கள் கொடுத்திருக்கிற ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் கனப்படுத்துவீராக. வருகிற காலங்களிலே வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.